எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் நாடளாவிய சேவைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சையின் முதலாம் கட்ட பரீட்சை அல்லது பொது பரீட்சை ஆகியவற்றை பிரதான இலக்காக கொண்ட கிரகித்தல் செயலமர்வு தொடரில் நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு நாள் சந்திக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்டிருந்த ஒரு கடந்த கால வினாத்தால் இது 2 நாட்கள் இந்த வினாத்தாளில் இருக்கிற வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வினாத்தாள் 3வது நாள். நான் நம்புகிறேன் அது நிறைவான நாளாகவும் இருக்கலாம். இன்றைக்கு இந்த வினாத்தாளை நிறைவு செய்ய வேணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வெறுமனே நிறைவு செய்வது மட்டுமல்ல இலக்கு, சில விடயங்களை புரிந்து கொண்டு நகர வேணும். அதுக்காகத்தான் நீண்ட நேரம் சில வேளைகளில் எடுக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, உங்களுடைய மட்டத்தில் இதில் யார் மிகவும் குறைவாக தேர்ச்சி திறன்களோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய மட்டத்துக்கு இறங்கி நாங்களும் அவர்களோடு சேர்ந்து எழுதி பார்த்து அல்லது விடைகளை தேடி பார்த்து அவர்களை மேலே கொண்டு வருகிற முயற்சியில் கொஞ்ச நேரம் கூட எடுக்கிறது. அதற்காக எல்லா செயலமர்வுகளையும் இதே போல கொண்டு போக இயலாது. நாங்கள் நேரம் போக 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 அல்லது நாட்கள் செல்ல செல்ல எங்களுடைய வேகம் அதிகரிக்க வேணும். எப்போதுமே தவளும் குழந்தைகளாக இருக்கலாம். நாங்கள் எழுந்து நடந்து ஓடி இப்படி வர வேண்டும். அதே போல இனி வருகிற செயலமர்வுகளில் நாங்கள் படிப்படியாக வேகத்தை அதிகரிப்போம். இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து கதைக்க தொடங்குவோம். 3வது கேள்வி. பின்வரும் ஒவ்வொரு பந்தியின் முடிவிலும் 1, 2, 3 என 3 கூற்றுக்கள் உள்ளன. அவற்றுள் பந்திக்கு மிகவும் பொருத்தமான கூற்று எது என்பதை எழுதுக. எது என்பதை எழுதுக என்று சொல்வதனுடைய கருத்தை அந்த இலக்கத்தை எழுத வேண்டும். அது கீழே விளக்கமாக போட்டிருக்கிறார் பாருங்க. உதாரணமாக, ஆனா பந்தியின் முடிவில் காட்டப்பட்டுள்ள கூற்றுக்களில் பந்திக்கு மிகவும் பொருத்தமானதென நீங்கள் கருதுவது கூற்று 1 எனில் உங்களது விடை 1 என எழுதப்படல் வேண்டும். அவ்வளவுதான். அந்த விடையை திருப்பி எழுத தேவை. மற்றது நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, எப்போதுமே உங்களுடைய பரீட்சை வினாத்தாளினுடைய அறிவுறுத்தல்களை மிக தெளிவாக வாசிக்க வேண்டும். பல பேர் பரீட்சைகளில் மிகவும் சிறப்பாக எல்லா விடயங்களும் தெரிந்திருந்தாலும் பரீட்சையில் தோல்வி அடைவதற்கு அது பிரதானமான காரணமாக அமைவது அறிவுறுத்தல்களை சரியாக வாசிக்கிறது இல்லை. இதில் ரோமன் இலக்கத்தில் தரப்பட்டிருந்தால் விடையளிக்கிற போது ரோமன் இலக்கத்தை தான் பயன்படுத்த வேண்டும். அதுவும் இதில் பெரிய இலக்கமா சிறிய இலக்கமா என்றால் சிறிய இலக்கம் தந்திருக்கிறார்கள், அதே போல எழுத வேண்டும். அதுபோல சரி பிழை என்று எழுதும்படி சொல்லப்பட்டால் சரி பிழை என்கிற அடையாளங்களை போடக்கூடாது. சரி பிழையை எழுத வேண்டும். சரிதானே? சரி பிழை என்பதை எழுத வேணுமே தவிர சரி பிழை என்கிற அடையாளங்களை போடக்கூடாது. அதுபோல விடைக்குரிய இலக்கத்தை எழுதும்படி சொன்னால் விடைக்குரிய இலக்கத்தை எழுத வேணுமே தவிர அந்த விடையை கொண்டு போய் எழுதக்கூடாது. சில வேளையில் 4 விடைகள் இருக்குமாக இருந்தால் அந்த விடைக்குரிய இலக்கங்களை எழுதும்படி சொல்லுவார்கள். அப்போது நீங்கள் விடையினுடைய இலக்கத்தை கொண்டு போய் எழுத வேணும், விடையே எழுதக்கூடாது. இந்த மாதிரியாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். சரிதானே? சரி, அப்ப நாங்கள் இங்க அறிவுறுத்தலை தெளிவாக வாசிக்கிறோம். பின்வரும் ஒவ்வொரு பந்தியின் முடிவிலும் 1, 2, 3 என 3 கூற்றுக்கள் உள்ளன. அவற்றுள் பந்திக்கு மிகவும் பொருத்தமான கூற்று எது என்பதை எழுதுக. உதாரணமாக, ஆனா பந்தியின் முடிவில் காட்டப்பட்டுள்ள கூற்றுக்களில் பந்திக்கு மிகவும் பொருத்தமானதென நீங்கள் கருதுவது கூற்று 1 எனில் உங்களது விடை அதில் காட்டப்பட்டபடி 1 என அமைதல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறு கூற்றுக்கள் தரப்படுவது இது முழுக்க முழுக்க நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல புறவயமான வினாக்கள். குறிப்பாக ஓப்பன் எக்ஸாம் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான வினாக்களை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதே போல வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை, இலங்கை நிர்வாக சேவையின் வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தோற்றுகிறவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 40 புள்ளிகளுக்கு இவ்வாறான வினாக்கள் வரும். 40 புள்ளிகளுக்கு இந்த வகையிலான வினாக்கள் வரும். அப்போ அதில் அவதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் முதலாவது பந்தியை வாசிப்போம். அநேக முன்னேற்றமடைந்த நாடுகள் தமது பொருளாதாரங்களில்
கேள்வியை தூண்டுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்திருந்த போதும் தோற்றம் பெற்று வரும் சந்தை மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்கள் உலகளாவிய நிதியியல் சந்தைகளின் இறுக்கமான நிலைமைகளால் பொதுவாக பாதிக்கப்பட்டிருந்ததுடன் ஒவ்வொரு நாட்டினதும் சென்மதி நிலுவையின் நிலைகள், நிதியியல் நிலைப்பாடுகள் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளின் அடிப்படையில் வேறுபட்ட பொருளாதார வளர்ச்சியையும் செலாவணி வீத விளைவுகளையும் வெளிப்படுத்தின. பிரதான எண்ணெய் உற்பத்தி நாடுகளால் தமது எண்ணெய் உற்பத்தியை மட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை காரணமாக இவ்வாண்டு காலப்பகுதியில் எண்ணெயின் விலை படிப்படியாக அதிகரித்தது. அநேக முன்னேற்றமடைந்த நாடுகள் தமது பொருளாதாரங்களில் கேள்வியை தூண்டுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்திருந்த போதும் தோற்றம் பெற்று வரும் சந்தை மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்கள் உலகளாவிய நிதியியல் சந்தைகளின் இறுக்கமான நிலைமைகளால் பொதுவாக பாதிக்கப்பட்டிருந்ததுடன் ஒவ்வொரு நாட்டினதும் சென்மதி நிலுவையின் நிலைகள், நிதியியல் நிலைப்பாடுகள் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளின் அடிப்படையில் வேறுபட்ட பொருளாதார வளர்ச்சியையும் செலாவணி வீத விளைவுகளையும் வெளிப்படுத்தின. பிரதான எண்ணெய் உற்பத்தி நாடுகளால் தமது எண்ணெய் உற்பத்தியை மட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை காரணமாக இவ்வாண்டு காலப்பகுதியில் எண்ணெயின் விலை படிப்படியாக அதிகரித்தது. சரி, நாங்கள் இதனுடைய சாராம்சத்தை தேடுவதற்கு முன்பாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி செய்து வைப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன். நான் இதில் கோடு போட்டிருக்கக்கூடிய பகுதி, இந்த ரெண்டு கோடுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு நாட்டினதும் சென்மதி நிலுவையின் நிலைகள், நிதியியல் நிலைப்பாடுகள் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளின் அடிப்படையில் வேறுபட்ட பொருளாதார வளர்ச்சியையும் செலாவணி வீத விளைவுகளையும் வெளிப்படுத்தின. இத எழுதியதன் நோக்கம் என்ன? உரையாசிரியர் ஏன் இவ்வளவு பகுதியையும் அல்ல இந்த துண்டத்தை எழுதுகிறேன்? மேலே இருந்து திருப்பி ஒரு வாசிக்கிறேன். அநேக முன்னேற்றமடைந்த நாடுகள் தமது பொருளாதாரங்களில் கேள்வியை தூண்டுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்திருந்த போதும் தோற்றம் பெற்று வரும் சந்தை மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்கள் உலகளாவிய நிதியியல் சந்தைகளின் இறுக்கமான நிலைமைகளால் பொதுவாக பாதிக்கப்பட்டிருந்ததுடன் ஒவ்வொரு நாட்டினதும் சென்மதி நிலுவையின் நிலைகள், நிதியியல் நிலைப்பாடுகள் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளின் அடிப்படையில் வேறுபட்ட பொருளாதார வளர்ச்சியையும் செலாவணி வீத விளைவுகளையும் வெளிப்படுத்தின. பிரதான எண்ணெய் உற்பத்தி நாடுகளால் தமது எண்ணெய் உற்பத்தியை மட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை காரணமாக இவ்வாண்டு காலப்பகுதியில் எண்ணெயின் விலை படிப்படியாக அதிகரித்தது. சரி, இதை நாங்கள் 3 துண்டமாக உடைத்து வைத்திருக்கிறோம். அந்த கோட்டுக்கு இடையில் இருக்கக்கூடியதுக்கு மேலே கீழே, ஒவ்வொரு நாட்டினதும் என்பதற்கு மேலே இருக்கிற ஒரு பகுதி, ஒவ்வொரு நாட்டினதும் ஒன்று தொடங்கி விளைவுகளையும் வெளிப்படுத்தின என்பது 2வது பகுதி, பிரதான எண்ணெய் என்று ஆரம்பித்து படிப்படியாக அதிகரித்தது என்கிறத 3வது பகுதியாக எடுத்து வைத்துக் கொள்வோம். சரியா? எனக்கு யாராவது சொல்ல முடியுமா, இந்த உரைப்பகுதியினுடைய பிரதான கருத்தை பேசுகின்ற பகுதியாக இதில் எந்த துண்டத்தை நாங்கள் கருதலாம்? 1, 2, 3 என்பதில் எந்த துண்டத்தை கதைங்க? 2வது சார். 2வது. சர்வி 2வது. சரி, வேற யாராவது? துஷா 2வது. 2வது தவிர வேறு விடைகள் இருக்கிறார்கள்? மைக்கோன் பண்ணு. 3வது சார். கேட்கிறாள், சொல்லுங்க. ஹில்மியா சொல்றீங்க? ஆமாம் சார், 3வது. 3வது பகுதி. யாதவன் 3வது தான் சார். 2வது.
அன்பர் மூன்றாவது சார். மூன்றாவது. அன்பருடையது விளங்க இல்லை. மூன்றாவது சார். மூன்றாவது சார். மூன்றாவது நஸ்லிகா. மூன்றாவது. சரி, மூன்றாவது. நஸ்லிகா கதைக்கலாம். சார் மூன்றாவது. மூன்றாவது யனு. மூன்றாவது தான் சார். சரி, மூன்றாவது தவிர முதலாவது எங்களாக்கள் மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. ஹப்ரத் மட்டும்தான் அப்படி போல. அப்படியா ஹப்ரத்? முதலாவது. முதலாவது. சரி, தயா. சரி, பார்ப்போம். என்ன இந்த உரைப்பகுதி 3 துண்டங்களாக உடைத்து வைத்திருக்கிறோம். உண்மையிலே இதுக்கு 3 புள்ளி, இவ்வளவு நேரம் எடுக்கக்கூடாது. சரியா? இந்த உரைப்பகுதிக்கு வினாத்தாளில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி 3 நிமிடங்கள், சாரி 3 புள்ளிகள். அப்போ நாங்கள் மிக குறைஞ்ச நேரத்தில் எடுக்கவும். அநேக முன்னேற்றமடைந்த நாடுகள் தமது பொருளாதாரங்களில் கேள்வியை தூண்டுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்திருந்த போதும் தோற்றம் பெற்று வரும் சந்தை மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்கள் உலகளாவிய நிதியியல் சந்தைகளின் இறுக்கமான நிலைமைகளால் பொதுவாக பாதிக்கப்பட்டிருந்ததுடன் ஒவ்வொரு நாட்டினதும் சென்மதி நிலுவையின் நிலைகள், நிதியியல் நிலைப்பாடுகள் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளின் அடிப்படையில் வேறுபட்ட பொருளாதார வளர்ச்சியையும் செலாவணி வீத விளைவுகளையும் வெளிப்படுத்தின. பிரதான எண்ணெய் உற்பத்தி நாடுகளால் தமது எண்ணெய் உற்பத்தியை மட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை காரணமாக இவ்வாண்டு காலப்பகுதியில் எண்ணெயின் விலை படிப்படியாக அதிகரித்தது. முதலாவது துண்டத்தினுடைய சாராம்சத்தை எனக்கு யார் சொல்ல போகிறீர்கள்? முதலாவது துண்டத்தினுடைய சாராம்சம், அதனுடைய சுருக்கம் எனக்கு யாராவது? சரி, தயா சொல்லுங்க. வெவ்வேறு நாடுகளும் ஒரே இதைத்தான் கை கொண்டிருக்கு சார். முதலாவது துண்டத்தினுடைய சாராம்சத்தை சொல்லுங்க, சமரி. உலகளாவிய நிதியியல் சந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சர்வே திருப்பி சொல்லுங்க. உலகளாவிய நிதியியல் சந்தை பாதிப்படைஞ்சிருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது. ஹப்ராத். சார், சொல்லுங்க. அபிவிருத்தி அடைந்த நாடுகள் தங்கள பொருளாதாரத்தை தூண்டுறதுக்கு முயற்சித்தாலும் சந்தை மாற்றங்கள், இந்த சவாலான பொருளாதாரங்கள் அவளுக்கு அதால அவட பாலிசிக்கு தடையா இருக்குது. எது தடையாக இருந்தது? சரி, முதல்ல என்னத்துக்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அதை சொல்லுங்க, தெளிவுபடுத்துங்க எனக்கு. அவட அந்த பொருளாதாரங்கள், உதாரணமா ஒரு குறிப்பிட்ட உதாரணம் மத்திய கிழக்குண்டா எண்ணெய் வளத்தை விலைய டிமாண்ட கூட்டுறதுக்கு அவ முயற்சிக்காக, ஆனா அவட அந்த கேள்வியை தூண்டுவதற்கான முயற்சிகள் என்பதனுடைய பொருள் நான் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். கேள்வியை தூண்டுவதுங்கிறது மக்கள் எளிமையாக இப்படி பார்ப்போமே, கேள்வி என்பது ஒரு டிமாண்ட் தானே, சரிதானே? அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த தங்களுடைய பொருளாதாரங்களில் கேள்வியை தூண்டுவது என்பதனுடைய அர்த்தம் அவர்களுடைய பொருளுக்கான டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கிறேன். என்ன விளங்குதா சொல்றது? அவைண்ட பொருட்களை உலக நாடுகளுக்கு விற்க பார்க்கணும். முந்தினதை விட கூட ஆர்வமாக வாங்குவதை அவர்கள் பொருளாதாரங்களை கேள்வியை தூண்டுவதுன்றது அங்கே உள்நாட்டில் இருக்கிற மக்கள் பொருட்களை நுகர்வதை பெரிய அளவில் கருதாது. அவர்கள் வளர்ந்த நாடுகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு, தங்களுடைய நாடுகளினுடைய பொருட்களுக்கு ஒரு டிமாண்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யோசிக்கணும். கேள்வியை தூண்டும் முயற்சிகளை ஸ்டிமுலேட் பண்றேன்னு சொல்லுகிறது. அதை தூண்டுகிற முயற்சியை அவர்கள் தொடர்ந்திருந்தார்கள். அதனுடைய அர்த்தம் விளங்குதா? தங்களோட பொருளாதாரத்தை விரைவாக பண்றதுக்கு அவ நினைக்கணும். வளர பண்ண வேணுமெண்டா கூடுதலான பொருட்களை மற்ற நாடுகளுக்கு விற்க வேணும். அதற்கு என்ன தடையாக இருந்தேன்னு சொல்றீங்க கப்ராத்? அந்த புதுசா வந்த மார்க்கெட்டுகளும் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள்ல இந்த போக்குகள், என்ன போக்கு, என்ன பிரச்சனை இருந்தது? புதுசா வர சந்தைகள், அவர் இந்த டெவலப் ஆகி வர நாடுகள்ல இந்த நிதியியல் சந்தையில் இறுக்கமான நிலைகள், 2 காரணிகள். என்னென்னு சொல்றீங்க? புதிதாக தோற்றம் பெறும் சந்தை
ம் ம் அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல சந்தைகள் இறுக்கமான நிலைகள், நிதியியல் சரி சந்தைகள் இறுக்கமான நிலை. சரி கணிசமான அளவுக்கு உங்களால் புரிந்து கொள்ள முடிந்திருக்குது, சந்தோஷம், நன்றியா. அப்ப இங்க இந்த தோற்றம் பெற்று வரும் சந்தைகள் என்று சொல்லுகிறது அந்த வளர்முக நாடுகளில் அல்லது வளர்முக நாடுகளில் தான் என்ன? அந்த நாடுகளில் இந்த வளர்ந்த நாடுகளினுடைய பொருட்களுக்கு ஒரு மார்க்கெட் புதுசா வந்து கொண்டிருக்கு. அதுதான் தோற்றம் பெற்று வரும் சந்தை. தோற்றம் பெற்று வரும் சந்தை என்று சொல்லுகிறது. இப்போ இலங்கையில கிராமப்புறங்களுக்கான தொலைத்தொடர்பு வலையமைப்பு விஸ்தரிக்கப்பட்டுடுது என்றால், இப்ப எல்லா இடமும் சிக்னல் வருகுது என்று சொல்லி சொன்னால், முந்தி பல கிராமங்கள்ல பெருந்தோட்டப்புறங்கள்ல தொலைபேசி வலையமைப்புகளுக்கான சமிக்கைகள் கிடைப்பதில்லை. இப்போ கிடைக்குது என்று சொல்லி சொன்னால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொலைபேசிகளை வாங்குவதற்கு ஆர்வமாக இருப்பார். அது ஒரு தோற்றம் பெற்று வரும் சந்தை. விளங்குதா அந்த தோற்றம் பெற்று வரும் சந்தை என்பதனுடைய அர்த்தம்? அதாவது புதுசா ஒரு மார்க்கெட் பண்ற பிளேஸ் உண்டு, அந்த நாடுகளுக்கு கிடைக்குது. அப்ப தோற்றம் பெற்று வரும் சந்தை மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்கள், இந்த ரெண்டு பேரையும் ஒரே ஆக்களாக நீங்க பார்க்க வேண்டும். அவை யார் என்று சொல்லுங்க. உலகளாவிய நிதியியல் சந்தைகளின் இறுக்கமான நிலைமைகளால் பொதுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த பந்தியினுடைய கருத்தை உங்களால விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முன்னேற்றம் அடைந்த நாடுகள் என்றால் வளர்ந்த நாடுகள் தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கு அல்லது தங்களுடைய ஏற்றுமதிகளை விரிவாக்குவதற்கு முயற்சிகளை தொடர்கிறார்கள். முயற்சி செய்யும் தங்களுடைய ஏற்றுமதிகளை இன்னும் விரிவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த சம நேரத்தில் அந்த பொருட்களுக்காக புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய சந்தைகளும் ஏற்கனவே வாங்கினவன் எல்லாம் போக புதுசா வாங்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இருப்பினம் தானே. புதிதாக தோற்றம் பெற்று வரும் சந்தைகள் மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்கள் என்றால் வளர்முக நாடுகள், வளர்ந்து வருகிற நாடுகள். இப்ப தோற்றம் பெற்று வரும் சந்தை மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்கள், இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் வளர்ந்து வரும் நாடுகள். இவைதான் இப்ப புதுசா தோன்றி இருக்கிற சந்தைகள். அந்த வளர்ந்த நாடுகள் இந்த பொருட்களை வாங்குறதுக்கு இங்க உருவாகிய சந்தைகளும் இந்த வளர்ந்து வருகிற நாடுகளும். அதுக்கு இது காசு இல்லாம போச்சு. உலகளாவிய நிதியியல் சந்தைகளின் இறுக்கமான நிலைமைகளால் பொதுவாக பாதிக்கப்பட்டிருந்தன. அத்துடன் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் இப்ப இந்த முதல் துண்டத்தினுடைய பொருள் விளங்குதா? வளர்முக நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேணும், தங்களுடைய ஏற்றுமதியை அதிகரிக்க வேணும் என்று வளர்ந்த நாடுகள் முயற்சி செய்யணும். இந்த நேரத்துல வளர்முக நாடுகளுக்கு கொஞ்சம் காசு பிரச்சனையா போச்சு. இதுதான் விளக்கம். இப்படி புரிந்து கொண்டீர்களா இந்த பகுதியை? வளர்ந்த நாடுகள் தங்கள் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் வளர்முக நாடுகளில் நிதியியல் இறுக்கத்தினால அவை பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வளர்முக நாடுகள் நிதியியல் பற்றாக்குறையினால, நிதி பற்றாக்குறையினாலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது துண்டத்தை வாசிங்க. ஒவ்வொரு நாட்டினதும் சென்மதி நிலுவையின் நிலைகள், நிதியியல் நிலைப்பாடுகள் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளின் அடிப்படையில் வேறுபட்ட பொருளாதார வளர்ச்சியையும் செலாவணி வீத விளைவுகளையும் வெளிப்படுத்தின. ஒவ்வொரு நாட்டினதும் சென்மதி நிலுவையின் நிலைகள், நிதியியல் நிலைப்பாடுகள் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளின் அடிப்படையில் வேறுபட்ட பொருளாதார வளர்ச்சியையும் செலாவணி வீத விளைவுகளையும் வெளிப்படுத்தின. இதனுடைய கருத்து என்ன? இதை ஏன் எழுதுகிறார் உரையாசிரியர்? இந்த இரண்டாவது துண்டத்தை ஏன் உரையாசிரியர் எழுதுகிறார்? வளர்ச்சியடைந்த நாடும் வளர்ச்சியடைந்த நாடுகளை வித்தியாசப்படுத்துறதுக்கு எழுதுகிறார். நல்ல விடை. வேறு விடைகள் ஏதாவது? இது ரெண்டாவது தான் பிரதானமான கருத்து என்று சொன்னவர்கள் கன பேர் இருக்கிறீங்க, அவங்களை காணல. ஹெல்மி சொல்லுங்க.
அந்த நிதியியல் சந்தைகள இறுக்கமான இந்த விளைவுகள் தான் இது என்று சொல்றாரு சார். விளைவுகள் என்னென்று சொல்றாங்க? நாற்ற சென்மதி நிலுவையிற நிதியியல் நிலைப்பாடுகள் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகள்ல இந்த வார விளைவு எதால வருதுன்னு சொன்னா அந்த நிதியியல் சந்தைகளின் இறுக்கமான அந்த நிலைமையால வருது என்னது சொல்ல வர நினைக்கிறேன். நான் உங்கள்ட்ட கஷ்டமா ஒன்று கேட்கிறேன், கேள்வி கண்டினியூ பண்ணுங்க. இதை எழுதியதன் நோக்கம் என்ன? ஏன் எழுதுகிறேன்? இந்த துண்டத்தை ஏன் எழுதினேன்? துசி சார் சொல்லுங்க. சார் மேல இருக்கிறது தொடர்புபடுத்தி சொல்லலாமா? சொல்லுங்க, முடிஞ்சா பிரச்சனை. இந்த அவங்க முன்னேற்றம் அடைந்த நாடுகள் தங்களோட கேள்வியை அதிகரிக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்தாலும் இந்த இந்த அபிவிருத்தி அடைந்து வர்ற நாடுகள பொருளாதார நிலைமை அவர் சொல்லி அதனால அவங்களோட நிதியியல் சந்தைகள் பாதிக்கப்படுது. இதால இவங்களோட கேள்விக்கான முயற்சிகளை அவங்க அதிகரிச்சாலும் அது பாதிக்கப்படுது என்று சொல்ல வாரார் சார். இரண்டாவது துண்டம் சொன்னது நோக்கம் என்ன துசி? சார் இப்ப ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு நாடுன்னா அவர் பொதுவாக சொல்றாரு. இப்ப உலகளாவிய நிதி சந்தையில ஒவ்வொரு நாட்டு சென்மதி வேறு நிலைகளாக இருக்கட்டும், அவங்களோட நிதி வர காசு உள்நாட்டுல இருக்கிற நிதியியல் நிலைப்பாடுகளா இருக்கட்டும், அவங்களோட நாட்டுல நிலவர முதலீட்டு நடவடிக்கைகள் அடிப்படையில ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான பொருளாதார வளர்ச்சிகளை எதிர்கொள்றாங்க. நல்ல. ஆனா எனக்கு எளிமையா சொல்லுங்களேன், நீங்க சொல்ற விடயம் எனக்கு விளங்குது. எளிமையாக இந்த பகுதியை வேறு ஒரு நடைமுறை வாக்கியத்தை பயன்படுத்தி சாதாரண பேச்சு வழக்கில் சொல்ல முடியுமா குமுதினி? ஓம் சார், மேல சொல்லப்பட்டது இந்த பொதுவாக தோற்றம் பெற்று வரும் சந்தை மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்கள் பொதுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. நிதியியல் ஏற்படுது அது ஒவ்வொரு நாட்டுக்கு இந்த இது வேறுபடும். என்னென்றால் வளர்முக நாடுகள் எல்லாருக்கும் அடி விழுந்திருக்குது. அடிகின்ற வேலி ஆளுக்கால் வேறுபடுது. விளங்குதாக்கத அதே வேண்டிய பலம் என்ன, அதே வேண்டிய திரகாத்திரத்தை பொறுத்து அவரவர்களுக்கான வலியும் வேதனையும் வித்தியாசப்பட்டிருக்கு. ஆனா எல்லாருக்கும் பொதுவாக அடி விழுந்திருக்கு. அங்க மேல சொல்லப்பட்ட விளங்குதா, பொதுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுடைய சென்மதி நிலை என்ற நிலை, நிதியியல் நிலைப்பாடு, அவர்களுக்கு கிடைக்கிற முதலீடுகள் போன்ற காரணிகளின் அடிப்படையில ஆளுக்கால் இந்த பாதிப்பு வேறுபட்டு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் பொதுவா பாதிப்பு இருக்கு. மூன்றாவது பந்தி பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. என்ன மூன்றாவது பந்தி இல்லை, மூன்றாவது துண்டு இருக்கிறதே ஒரு பந்தி. பிறகு என்ன 3 பந்தி. இதுல எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடுகள் தங்களுடைய வெளியீட்டை தாங்கள் வழங்குகிற எண்ணெயினுடைய அளவை குறைத்து விலையை கூட்டிவிட்டார்கள். தாங்கள் வழங்குகிற எண்ணெயினுடைய அளவை தாங்களுக்குள்ள உடன்படிக்கை கொண்டு செய்து எண்ணெய் வெளியீட்டை குறைத்து விலையை அதிகரித்தார்கள். இப்ப 3 விடயம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது சொல்லியிருக்கிறாங்க, வளர்ந்த நாடுகள் தங்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சித்த போதும் வளர்முக நாடுகள் இறுக்கமான நிதியியல் நிலைமை காரணமாக அது வெற்றி அளிக்க இல்லை. வளர்முக நாடுகளின் பாதிப்பு அவர்களின் தன்மைக்கு ஏற்றபடி கூட குறைவாக இருந்திருக்கு. வளர்முக நாடுகளுக்கான பாதிப்பு அவரவர்களுடைய நிலைமைக்கேற்றபடி அந்த பாதிப்பின் அளவு வேறுபட்டு இருக்குது. எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் தங்களுக்கு இடையில ஒரு உடன்படிக்கையை செய்து உற்பத்தியை குறைத்ததன் மூலமாக உற்பத்தியை மட்டுப்படுத்தி விலையை அதிகரித்திருக்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, திரும்பவும் கேட்கிறேன், இந்த உரைப்பகுதியினுடைய பிரதானமான பகுதி எது? முதலாவது சார். இல்ல சார், இது மூணாவதுதான் சார். இந்த 3வது நடந்தக்கூடிய விளக்கங்கள் தான் மேலே சொல்லப்படுது சார். 3வது நடந்ததுக்குரிய விளக்கம். 3வது என்ன விஷயம் சொல்றாங்க? இந்த எண்ணெய்களுக்கு ஏன் விலை கூடிச்சு என்று சொல்றதுக்குரிய காரணங்கள் தொடர்கதை தான் மேலே சொல்லப்பட்ட வந்த விஷயங்கள். எண்ணெயினுடைய விலை ஏன் கூடினது? அந்த நிதியியல் சந்தையின் இறுக்கமான சந்தை, அடுத்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்பட்ட வேறுபட்ட பாதிப்புகள், இப்படியான காரணங்களால தான் அந்த எண்ணெய் உற்பத்தியின் விலை கூடிச்சு. சரி, நான் ஹஃப்ராத்திட்ட கேட்க போறேன். உற்பத்தி மட்டுப்படுத்து. ஹஃப்ராத் சொல்லுங்க, எண்ணெய் விலை அதிகரித்ததற்கான காரணமாக ஒரே ஆசிரியர் எதை சொல்லுங்க? உற்பத்தி மட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை.
உற்பத்தியை மட்டுப்படுத்தியதால விலை அதிகரிக்குது, அவ்வளவுதான். எண்ணெய் விலைக்கும் வளர்முக நாடுகளினுடைய நிதியியல் இறுக்கத்துக்கும் இடையில ஒரு தொடர்பை உரையாசிரியர் எனக்கு புரிந்த வரையில சொல்ல இல்லை. இது அவர் வேறு ஒரு தளத்துல சொல்லுகிறேன். என்னென்னால், அங்க வளர்ந்த நாடுகள் தங்களுடைய ஏற்றுமதியை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இங்க 3 சூழல்கள் சொல்லப்பட்டிருக்குது, மிக அவதானமா பார்க்கணும். வளர்ந்த நாடுகளை பொறுத்தவரையில அவர்கள் தங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதை வாங்குபவர்களிடம் பணம் இல்லாம போச்சு. ஆனால் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் என்ன செய்யணும் என்றால் தங்களுடைய உற்பத்தியை குறைக்கிறார்கள், இதால விலை கூட்டு. அவை பொறுத்தவரையில அவர்களுடைய இந்த தந்திரோபாயம் வளர்ந்த நாடுகளுடைய தந்திரோபாயத்திலிருந்து வேறுபட்டது என்பதை சொல்லுவது ஒரு ஆசிரியருடைய நோக்கமாக இருக்கலாம். நேரடியாக இல்லாவிட்டாலும் அவர்கள் தங்களுடைய கேள்வியை தூண்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய வளங்களை குறைக்கிறார்கள். தங்களுடைய வளங்களை குறைத்து ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குவதன் மூலமாக ஒரு விலையை அதிகரிக்க செய்கிறார்கள். இங்கே 3 நிலைமைகள் 3 வெவ்வேறு பிராந்தியங்களை வைத்துக்கொண்டு பேசப்பட்டிருக்கிறது. ஒன்று, வளர்ந்த நாடுகள் தங்களுடைய ஏற்றுமதிகளை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள், அல்லது தங்களுடைய கேள்வி என்பது அது டிமாண்ட், தங்களுடைய பொருட்களுக்கான டிமாண்ட், ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். 2வது, அதை வாங்குபவர்களுக்கு பஞ்சம் வருகிறது, நிதி பற்றாக்குறை வருகிறது, அது ஆளுக்கால் அந்த நிலைமை என்ற தாக்கம் வேறுபடுது. 3வது, எண்ணெய் உற்பத்தி நாடுகள் தங்களுடைய ஏற்றுமதியை அதிகரிப்பதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கையில் ஏற்றுமதியை குறைத்து விலையை அதிகரிக்கிறார்கள் என்று 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரதானமான பொருள் பார்ப்போம். இந்த 3 கூற்றுக்களில் இது பொருத்தமாக இருக்கு என்று சொல்லு. சரியா? இப்ப எனக்கு கூட்டுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு யாராவது சொல்லுங்க, இங்க பேசப்படுகிற பிரதானமான விடயம் இது. இந்த 3 விடயங்கள்ல மிக பிரதானமானது என்று நாங்கள் கருதுவது எது? ஹஃப்ராத் முதலாவது. குமுதினி? சார், அது முதலாவது பொதுவான காரணம் பற்றி அதுக்கு மெயின் காரணங்கள் நாட்டுக்கு நாடு விருது 2வது இருக்கையில சார், அதெல்லாம் நாங்க வித்தியாசம். என்ன மெயின் காரணம் விளங்கலையம்மா? முதலாவது பொதுவா பாதிப்பை இப்ப சொல்லிடுறாங்க. பொதுவாக யாருக்கு பாதிப்பு? முன்னேற்றம் நாடுகள் இந்த பொருளாதாரங்களை கேள்வியை தூண்டுவதற்காக முயற்சி தொடர்ந்தால நான் கேட்டது யாருக்கு பாதிப்பு குமுதினி, இதுல யாருக்கு பாதிப்பு? முதலாவது பந்தியில சொல்லப்பட்ட சாராம்சத்தை ஒருக்கா பார்ப்போம். சரிதானே? நாங்கள் அதிக நேரம் எடுக்கிறோம் நினைக்கிறேன், அதனால நான் இந்த அளவில் உங்களுடைய எல்லாட்ட மெக்கையும் ஓ பண்ணுங்க, நான் பேசுகிறேன். மெக்க ஓ பண்ணுங்க. முதலாவது துண்டத்துல நான் இந்த பந்தி என்று சொன்னா தயவு செய்து அதை திருத்திக் கொள்ளுங்க, அது தவறுதலான வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்கு, முன்னேற்றம் அடைந்த நாடுகள், அநேக முன்னேற்றம் அடைந்த நாடுகள், பெரும்பாலான வளர்ந்த நாடுகள் தமது பொருளாதாரங்களின் கேள்வியை தூண்டுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்திருந்த போதும், வளர்ந்த நாடுகள் தங்களுடைய கேள்வியை தூண்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்கு பிறகு சொல்லப்பட்டிருக்குது, போதும் தோற்றம் பெற்று வரும் சந்தை மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்கள், இதனுடைய கருத்து வளர்முக நாடுகள் உலகளாவிய நிதியியல் சந்தைகளின் இறுக்கமான நிலைமைகளால் பொதுவாக பாதிக்கப்பட்டிருந்ததுடன், இங்க நிதியியல் இறுக்க நிலையினாலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். யாரு? வாங்குபவர்கள். விற்பவர்கள் தங்களுடைய விற்பனையை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள், வாங்குபவர்களிடம் பணம் இல்லாமல் போகிறது, அவர்கள் பாதிப்படைகிறார்கள். 2வது விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாதிப்பின் அளவு ஆளுக்கு ஆள் அவர்கள்ட்ட தன்மையை பொறுத்து வேறுபடுகிறது. முதலாவது ஒரு பெரிய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, விற்பவர்கள் தங்களுடைய விற்பனையை அதிகரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள், வாங்குபவர்களிடம் பணப்பற்றாக்குறை இருக்குது. இந்த பணப்பற்றாக்குறையின் அளவு அவரவற்றை தன்மைக்கேற்றபடி வேறுபடுகிறது என்பது 2வது. 3வது, ஒரு இதுல பார்க்க மாறுபட்ட இன்னொரு நிலைமையும் உலகத்துல நடக்குது. எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் தங்களுடைய ஏற்றுமதியை குறைச்சு விலையை கூட்டுறாங்க. சரியா? மிக பிரதானமான பொருள் இங்கு, வளர்ந்த நாடுகள் தங்களுடைய ஏற்றுமதிகளை அல்லது கேள்வியை தூண்டுவதற்கு முயற்சித்த சமகாலத்தில் அதை கொள்வனவு செய்யக்கூடிய வளர்முக நாடுகளிடம் நிதி இல்லாமல் போய்விட்டது என்ற முதலாவது துண்டம் பிரதானமான கருத்து. சரி, இந்த 3 கூற்றுக்களையும் வாசிப்போம். எண்ணெய் உற்பத்தி செய்யும் பிரதான நாடுகள்
உடன்படிக்கைகளில் ஈடுபடாமலும் தமது உற்பத்திகளை மட்டுப்படுத்தாமலும் இருந்தால் எண்ணெய் விலை அதிகரிக்காது இருந்திருக்கும். எண்ணெய் உற்பத்தி செய்யும் பிரதான நாடுகள் உடன்படிக்கைகளில் ஈடுபடாமலும் தமது உற்பத்திகளை மட்டுப்படுத்தாமலும் இருந்தால் எண்ணெய் விலை அதிகரிக்காது இருந்திருக்கும். இரண்டாவது, உலகளாவிய நிதியியல் சந்தையில் காணப்பட்ட இறுக்கமான நிலைமைகளின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளின் மத்தியிலும் அநேக முன்னேற்றமடைந்த நாடுகள் பல்வேறு பொருளாதார வளர்ச்சிகளையும் செலாவணி வீத விளைவுகளின் போக்குகளையும் வெளிப்படுத்தின. மூன்றாவது, தமது பொருளாதாரங்களில் கேள்வியை அதிகரிப்பதற்காக அநேக முன்னேற்றமடைந்த நாடுகள் மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளில் இறுக்கமான தன்மை ஏற்பட்டமைக்கு உலகளாவிய நிதியியல் சந்தைகளின் இறுக்கமான நிலைமையின் பாதிப்புகளே காரணமாகும். பொருத்தமான கூற்று எது? மூன்றாவது சார். மூன்றாவது சார். மூன்றாவது கூற்று. இந்த இரண்டாவது கூற்று அதுல சொல்லப்படுகிறதுக்கும் பந்திக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. உலகளாவிய நிதியியல் சந்தையில் காணப்பட்ட இறுக்கமான நிலைமைகளின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளின் மத்தியிலும் அநேக முன்னேற்றமடைந்த நாடுகள் பல்வேறு பொருளாதார வளர்ச்சிகளையும் செலாவணி வீத விளைவுகளின் போக்குகளையும் வெளிப்படுத்தின. அங்க சொல்லப்பட்டது இரண்டாவது துண்டத்துல வளர்முக நாடுகளுக்கு இடையில இந்த விடயங்கள்ல வேறுபாடு இருந்தது. அவர்கள் எல்லாருக்குமே பொதுவான பாதிப்பு, ஆனால் அவை இந்த பொருளாதார வளர்ச்சி, செலாவணி வீத விளைவு, சென்மதி நிலுவை என்பவற்றில் காணப்பட்ட நிலைமைக்கு ஏற்றபடி அந்த பாதிப்பு அளவு வேறுபட்டது. முன்னேற்றமடைந்த நாடுகளுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இரண்டாவது கூற்று மிக மோசமான ஒன்று, சரிதானே? முதலாவது கூற்று எண்ணெய் உற்பத்தி செய்யும் பிரதான நாடுகள் உடன்படிக்கையில ஈடுபட்டு மட்டுப்படுத்தியதால விலை அதிகரித்தது. அது ரெண்டும் செய்யாவிட்டால் விலை அதிகரிக்காமல் இருந்திருக்குமா? அது எங்களுக்கு தெரியாது. இதுல அது எதிர் கூறக்கூடிய தகவல் ஒன்று அல்ல, சரிதானே? மிகச் சரியான கூற்று மூன்றாவது. இரண்டாவது மோசமானது, முதலாவது நாங்கள் சொல்ல முடியாது, மூன்றாவது மிக சரியான கூற்று. நான் அடுத்த பகுதிக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போகிறேன். இரண்டாவது பந்திய வாசிப்பம். நடைமுறை கணக்கின் பற்றாக்குறையினை குறைப்பதற்கு கணிசமான அளவில் பங்களித்துள்ள வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்பல்கள் மெதுவான வேகத்திலேனும் மேலும் மேம்பாடடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொழிலாளர் பண அனுப்பல்களில் எறிவு செய்யப்பட்ட மெதுவான போக்கிற்கு சிறந்த உள்நாட்டு தொழில் வாய்ப்புகளின் காரணமாக தொழிலாளர் புலம்பெயர்தலில் ஏற்பட்ட வீழ்ச்சி, ஓரளவு பயிற்சி பெற்ற பயிற்சியற்ற தொழிலாளர் புலம்பெயர்தல்களை ஊக்கம் குன்றச் செய்யும் நோக்குடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், பாரம்பரியமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் புலம்பெயரும் நாடுகள் சிலவற்றில் காணப்படும் சாதகமற்ற பொருளாதார அபிவிருத்திகள் என்பன காரணங்களாக அமைந்துள்ளன. இங்கு இரண்டு துண்டங்களாக இதை உடைக்கலாம். நடைமுறை கணக்கின் பற்றாக்குறையினை குறைப்பதற்கு கணிசமான அளவில் பங்களித்துள்ள வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்பல்கள் மெதுவான வேகத்திலேனும் மேலும் மேம்பாடடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர் பண அனுப்பல்களில் எறிவு செய்யப்பட்ட மெதுவான போக்கிற்கு, இந்த எறிவு செய்யப்பட்ட என்பதனுடைய கருத்து என்ன? எதிர்வு கூறப்பட்ட, முன்கணிப்பு செய்யப்பட்ட என்கிற பொருள். சரி, எறிவு செய்யப்பட்ட மெதுவான போக்கிற்கு. இப்போ முதலாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த நடைமுறை கணக்குங்கிறது வெளிநாட்டு நடைமுறை கணக்கு. நான் பிள்ளைகளுக்கு முன்னரும் அந்த விடயம் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். பொருட்கள், சேவைகள், தொழிலாளர் பண அனுப்பல்கள், ஏனைய வருமானங்கள் என்று 4 கணக்கு இருக்கு. பொருட்கள் கணக்கு, சேவைகள் கணக்கு, வட்டி லாபம் பங்கு லாபம் போன்ற முதலாந்தர வருமான கணக்கு, இரண்டாந்தர வருமான கணக்கு என்ற தொழிலாளர் பண அனுப்பல்கள் 4 கணக்கின்ற கூட்டுத்தொகை தான் நடைமுறை கணக்கு என்று சொல்லி இருக்கிறேன். சரி, அந்த விளக்கம் இப்ப வேண்டும். இப்ப இங்க நடைமுறை கணக்கின் பற்றாக்குறையை கணிசமான அளவில்
பற்றாக்குறையை குறைப்பதற்கு கணிசமான அளவில் பங்களித்துள்ள, நடைமுறை கணக்கில் பற்றாக்குறை இருக்குதான், அது பற்றாக்குறையை நல்லா குறைச்சிருக்குது. யார் குறைச்சது? வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்பல்கள். மெதுவான வேகத்தில் என்றாலும் இன்னும் முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொழிலாளர்கள் பண அனுப்பல்கள் எறிவு செய்யப்பட்ட மெதுவான போக்கிற்கு, இந்த முன்னுக்கே கணித்து கூறப்பட்ட இந்த மெதுவான வளர்ச்சிக்கு எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? தொழிலாளர்கள் பண அனுப்பல்களின் அதிகரிப்பின் வேகம் மெதுவாக இருந்ததற்கு எத்தனை காரணம் சொல்லப்பட்டிருக்கு? தூசி கதை 3. என்னென்ன? ஒன்று, சிறந்த உள்நாட்டு தொழில் வாய்ப்புகள் காணப்பட்டதுனால தொழிலாளர் புலம்பெயர்கள் குறைவடைஞ்சிருக்கு. இரண்டாவது, பயிற்சி பெற்றதும் ஓரளவு பயிற்சி பெற்றதும் பயிற்சியற்ற தொழிலாளர்கள் வந்து புலம்பெயர்தலை ஊக்கம் கொண்டு செய்யறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். அடுத்தது, பாரம்பரியமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் புலம்பெயர்ற நாடுகள்ல காணப்பட்ட சாதகமற்ற பொருளாதார அபிவிருத்தி. சரி, 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, உள்நாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்குது, உள்நாட்டு வேலை வாய்ப்பு, அதால அகல் வெளியில போக மாட்டேங்குது. 2வது, அரசாங்கமே இந்த பயிற்சி இல்லாத அல்ல ஓரளவு பயிற்சி உள்ளார்கள் வெளிநாட்டுக்கு போறத மட்டப்படுத்துற மாதிரியாக ஊக்கம் குன்ற செய்கிற நடவடிக்கைகளை செய்திருக்கு. சரிதானே? இந்த உரிய ஸ்கில் இல்லாமல் வெளியில போறதை அரசாங்கம் மட்டுப்படுத்துற மாதிரி சில நடவடிக்கை செய்திருக்கு. 3வது, வளமையா காலங்காலமா ஆக்கள் போற நாடுகள்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த 3 காரணங்களால இந்த வெளிநாட்டு பண அனுப்பல்கள், வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு வர பண வருமானத்தினுடைய அதிகரிப்பு மெதுவாகத்தான் அதிகரித்திருக்கு, பெரிய அளவு அதிகரிக்க இல்லை. சரி, கூட்டுக்கு போவோம். பாரம்பரிய வெளிநாட்டு தொழிலாளர் புலம்பெயரும் நாடுகளில் சாதகமற்ற பொருளாதார நிலைமை ஒன்று உருவாகாது இருப்பின், நடைமுறை கணக்கின் பற்றாக்குறையை குறைப்பதற்காக கணிசமான பங்களிப்பு செய்த தொழிலாளர்களின் பண அனுப்பல்கள் மெதுவான வேகத்திலேனும் மேலும் விருத்தி அடைந்திட இடமிருந்திருக்கும். 2வது, ஓரளவு பயிற்சியற்ற தொழிலாளர் புலம்பெயர்தல்களை ஊக்கம் குன்ற செய்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்நாட்டு தொழில் வாய்ப்புகள் வளர்ச்சி அடைந்ததனால் தொழிலாளர் புலம்பெயர்தல் குறைவடைந்தமை ஆகியவற்றின் காரணமாக எறிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களின் பண அனுப்பல்களின் வேகம் குறைவடைந்தது. 3, தொழிலாளர் புலம்பெயர்தல் குறைவடைதல், ஓரளவு பயிற்சி பெற்ற பயிற்சியற்ற தொழிலாளர் புலம்பெயர்தலை ஊக்கம் குன்ற செய்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பாரம்பரியமாக வெளிநாட்டு தொழிலாளர் புலம்பெயரும் நாடுகளில் காணப்படுகின்ற சாதகமற்ற நிலைமை ஆகியன காரணமாக வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண அனுப்பல்கள் மெதுவான வேகத்தை அடைந்தன. சிவா, சரியான கூற்று. 3. முதலாவது ஏன் நிராகரிக்கிறீங்க? அதுல அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒன்றாலதான் இது 2 ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார்கள். 2வது கூற்றுல வேகம் குறைவடைந்துட்டு என்று சொல்லியிருக்காரு. பண அனுப்பல்களின் வேகம் குறைவடைந்தது. 3வது, வேகம் இருக்குது குறைஞ்சிடுது, அது சரி, பரவாயில்ல. 3வது 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த தொழிலாளர் புலம்பெயர்தல் குறைவடைதல் என்பது, அதாவது உள்நாட்டு தொழில் வாய்ப்பு அதிகரித்தது என்பதை நேரடியாக சொல்லாமல் இன்னொரு விதமாக சொல்லி இருக்கிறார்கள். இங்கதான் முழுமையாக இருக்கு. இங்க எதுவும் தவறான கூற்று இல்லை. மேல 3ல் ஒரு கூற்று மிக தவறானது, ஒன்று நிச்சயிக்க முடியாமல் இருந்தது, ஒன்று சரியாக இருந்தது. இங்க அப்படி இல்லை. முதலாவது 3ல் ஒரு பங்கு சரி, 2வது 3ல் 2 பங்கு சரி, 3வது முழுமையாக சரி என்கிற அடிப்படையில் நாங்கள் விடை எழுத வேணும். 3வது என்பதை விடையாக கொடுக்கிறேன். சரி, அடுத்த கூற்றுக்கு போவோம் பிள்ளைகள். இலங்கை 2016 புடவைகள் மற்றும் ஆடை உருப்படிகளின் இறக்குமதி தொடர்பில் ஏறத்தாழ 2.7 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலரை செலவிட்டிருந்தது. உள்நாட்டு கைத்தறி தயாரிப்பு, புடவைகளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகள் ஆகிய 2னதும் இயலளவை முன்னேற்றுவதற்கான சாத்தியத்தன்மையை பரீட்சிக்க வேண்டியதன் தேவைப்பாட்டை இது அடையாளப்படுத்துகின்றது. சில ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு
தனிச்சிறப்பு வாய்ந்த மூலப்பொருட்கள் தேவைப்படுவதனால் உயர் பெறுமதி சேர்க்கப்பட்ட புடவைகளை உற்பத்தி செய்வதன் மீது கைத்தொழிலானது கவனம் செலுத்தக்கூடியதுடன் கைத்தொழில் துறையில் காணப்படும் பின்னோக்கிய இணைப்புகளில் இருந்தான நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு ஆடை கைத்தொழிலுக்கு இயலுமாயிருக்கும். திரும்ப வாசிப்பம். இலங்கை 2016 புடவைகள் மற்றும் ஆடை உருப்படிகளின் இறக்குமதி தொடர்பில் ஏறத்தாழ 2.7 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலரை செலவிட்டிருந்தது. உள்நாட்டு கைத்தறி தயாரிப்பு புடவைகளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகள் ஆகிய இரண்டினதும், உள்நாட்டு கைத்தறி தயாரிப்பு புடவைகளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகள் ஆகிய இரண்டினதும் இயலளவை முன்னேற்றுவதற்கான சாத்தியத்தன்மையை பரீட்சிக்க வேண்டியதன் தேவைப்பாட்டை இது அடையாளப்படுத்துகின்றது. சில ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு தனிச்சிறப்பு வாய்ந்த மூலப்பொருட்கள் தேவைப்படுவதனால் உயர் பெறுமதி சேர்க்கப்பட்ட புடவைகளை உற்பத்தி செய்வதன் மீது கைத்தொழிலானது கவனம் செலுத்தக்கூடியதுடன் கைத்தொழில் துறையில் காணப்படும் பின்னோக்கிய இணைப்புகளில் இருந்தான நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு ஆடை கைத்தொழிலுக்கு இயலுமாயிருக்கும். இதை 2 துண்டாக உடைப்போம். இதுல வச்சு உடைக்கிறேன். 2 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற வார்த்தைகளை எனக்கு பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை. இதனுடைய சாராம்சத்தை 2 கருத்துக்கள் இந்த உரைப்பகுதியில் இருக்கு. இந்த 2 கருத்துக்களினுடைய சாராம்சத்தையும் எனக்கு சாதாரண வழக்கில் சொல்லக்கூடியதாக ஐ போன் யூட் கதைங்க. ஐ போன் யூட் இந்த பேர்ல தான் இருக்கிறீங்க. யூட் தானே? சொல்லுங்க. சொல்லுங்க. இதுல என்னன்னு சொன்னா, அந்த உள்நாட்டு கைத்தறி தயாரிப்பும் புடவை உற்பத்தி செலவுகள் அதிகமா இருக்கு. திரும்ப சொல்லுங்க. இப்போ உள்நாட்டு தயாரிப்பு, அந்த புடவை தயாரிப்புகளும் புடவை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை, அந்த இரண்டுக்கும் செலவு அதிகரிச்சிருக்கு. சரி. புடவைகளையும் ஆடையும் இறக்குமதி செய்யறத வச்சுக்கொண்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உள்நாட்டுல கைத்தறியில உற்பத்தி செய்யற ஆடைகளாக இருந்தாலும் சரி, புடவைகளை உற்பத்தி செய்யற தொழிற்சாலைகளா இருந்தாலும் சரி, இந்த இறக்குமதியை கட்டுப்படுத்தணும்னா உள்நாட்டுல இதை முன்னேற்றணும் என்று சொல்லி அதுக்கான சாத்தியத்தன்மையை பறிச்சுக்கணும் என்று சொல்லி தேவைப்பாட்டை இங்க சொல்ல வர்றாங்க. 2வது சில பேருக்கு இந்த சில ஆடை ஏற்றுமதியாளர்களா இருக்கிறவங்களுக்கு சில மூலப்பொருட்கள் சிறப்பு ஒரு முக்கியமா தேவைப்படுறதா இருக்குது. அதோட சிலது கூடின விலையில தயாரிக்கப்படுற புடவைகளா இருக்கிறதுனால அப்படியான உற்பத்திகள் மீதும் நாங்க கவனம் செலுத்தினா எங்களோட கைத்தொழில் துறையில பின்னோக்கிய போக்க சரி செய்யலாம் என்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லியிருக்காங்க. சரி, ஹில்மி சொல்லுங்க. எளிமையாக சொல்லணும் எனக்கு. சரி, சொல்லுங்க. இறக்குமதி இந்த செலவை குறைக்கணும்னு சொன்னா எங்களோட உள்நாட்டு உற்பத்தின தரத்தை கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க சொல்லுங்க ஹில்மி. அதான் சார், இந்த அதிகரித்த இறக்குமதி செலவை குறைக்கணும்டா ஏன் எங்கட வளங்களை நாங்க நல்லா யூஸ் பண்ண இயலாது? அதுல சாத்தியத்தன்மை ஆராயத்தோட சில உற்பத்தி ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த வணிகர்களுக்கு தரமான புடவைகள் தேவைப்படுது. அதை நாங்க எங்கட நாட்டில் உற்பத்தி செய்து கொடுத்தோம்னு சொன்னா அதிலிருந்து எங்கட கைத்தொழில் விரிவடைவதற்கு உதவியாக இருக்கும் சொல்றாரு. சுமனாகதைங்க. சார், அந்த இறக்குமதி செய்யறதன் மூலம் ஏற்படுகின்ற அந்த செலவை குறைப்பதற்காக நம்மளோட உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறதுக்காகவும் கைத்தறியையும் நம்ம ஆடை தொழிற்சாலையையும் ஊக்குவிக்க வேணும் என்று சொல்லியும், அதே நேரம் தரம் வாய்ந்த சிறப்பான ஆடைகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்தா பின்னாலே நம்மளோட அந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்றதையும் காட்டுது. சரி, அழகான பதில்கள். நான் சொல்லுகிறது பிள்ளைகள் கவனிங்க. இதுல நான் இந்த 3 கூற்றுக்கள்ல சரியான கூற்றை அடையாளம் காண்பதற்கு மட்டும் கதைச்சு கொண்டிருக்கையில் இந்த உரைப்பகுதியை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் செய்கிற பயிற்சியின் மூலம்
இந்த பேப்பரை முழுக்க பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையில இதில் தரப்பட்டிருக்க உரைப்பகுதிகளுக்கும் இந்த பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகளுக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை பிள்ளைகள். இது நில அளவையாளர்கள் சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆக்களை எடுக்கிறதுக்கு வச்ச பரீட்சை, சரிதானே? நில அளவையாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நில அளவை திணைக்களத்துக்கு பயிலுனர் நில அளவையாளர்களை நியமிப்பதற்கான திறந்த போட்டி பரீட்சை. அப்ப இந்த திறந்த போட்டி பரீட்சைக்கும் இதில் தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதிகளுக்கும் இடையில எந்த நேரடியான தொடர்பும் இல்லை. சில வேளைகளில் துறை சார்ந்ததை தான் கேட்பார்கள். இப்போ லேபர் ஆஃபீஸர்ண்டா தொழிலாளரோட சம்மந்தப்பட்டதை தான் போடுவாங்க, நிர்வாக செய்ய வேண்டாம் நிர்வாகத்தோட சம்மந்தப்பட்டதை போடுவார்கள் என்கிற எதிர்வு குரல் இங்கே ஒட்டுமொத்தமாக அடி வாங்கிடுது. முழுக்க முழுக்க அப்படியே ஒரு சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் எடுத்து வச்சு வாசித்த மாதிரியே இருக்கு. 2016ஆம் ஆண்டு சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்ல எல்லா செப்டர்லையும் ஒரு பந்தி தூக்கி போட்டு கிடக்கு. இப்போ இந்த காலப்பகுதி பிறகுதான் எல்லாரும் கிரயத்தல் படிப்புகிறார்கள். சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டை வாசிங்கோ, சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டை வாசிங்கோன்னு தொடங்கினது. அண்மை காலத்தில் இந்த ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி போயிட்டு இப்போது தொல்பொருளியல் சம்பந்தப்பட்ட அல்லது மொழியியல் சம்பந்தப்பட்ட உரைப்பகுதிகளை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ ஒரு சிறிய கால இடைவெளி வந்திருக்குது, 2-3 வருடங்கள் ஆகுது. இனி வருகிற ட்ரெண்ட் வேறு ஏதாவது ஒன்றாக இருக்கும். யாரும் எதிர்ப்பு கூறையிலாது. எந்த பரீட்சைக்கும் இதுதான் வரும், இதைத்தான் படிச்சுட்டு போங்க என்று சொல்லலாம். அப்படின்னா அது பரீட்சை இல்லை, அந்த பரீட்சையினுடைய முறைமை தோல்வி அடைஞ்சு. இப்போ நீங்கள் போகிற போது எந்த பந்தி வந்தாலும் பரவாயில்லை, அதை உடைச்சு வாசித்து உரையாசிரியருடைய உள்ளம் என்ன என்பதை புரிந்து கொள்வது உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். உரையாசிரியர் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார், என்ன சொல்ல வாரார் என்று சொல்லி பார்க்க வேண்டும். மேலே அவருக்கு ஒரு சின்ன கவலை ஒன்று இருக்குது, சரிதானே? இந்த பகுதியை சொல்லுவது 2016 இலங்கை புடவைகள் மற்றும் தைக்கப்பட்ட ஆடைகள், ஆடை உருப்படிகள் என்று சொல்றது இந்த ட்ரெஸ் ஐட்டம், சரிதானே? ஆடை உருப்படிகளின் இறக்குமதியில ஏறத்தாழ 2.7 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலரை செலவிட்டிருக்கு. 2.7 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலரை இந்த புடவைகள் தைக்கப்பட்ட ஆடைகளினுடைய இறக்குமதிக்காக செலவு செய்திருக்குது. ஏன் இந்த புள்ளி விவரத்தை சொல்லுகிறார்? தன்னுடைய கருத்தை ஒரு ஆழமாக வலிச்சேர்க்கிறதுக்கு, வலிமைப்படுத்துவதற்காக. இவ்வளோ காசு தெரியுமா? IMF போய் 1 பில்லியனுக்கு நீங்க இவ்வளவு அவன் சொல்ற எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடுறீங்க. இப்போ 2.7 பில்லியன் உடுப்புக்கு செலவழிச்சிருக்கிறீங்க. ஆனா உள்நாட்டுல கைத்தறி தயாரிப்பும் இருக்குது, புடவைகளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகளும் இருக்கு. இந்த ரெண்டின் கெப்பாசிட்டியை, இயலளவை முன்னேற்றுவதற்கான சாத்தியத்தன்மையை பரீட்சிக்க வேண்டிய தேவைப்பாட்டை இது அடையாளப்படுத்துகிறது. அவர்களுடைய இயலளவு, அவர்களுடைய கெப்பாசிட்டியை முன்னேற்றதுக்கான சாத்தியத்தன்மை என்ன, அவர்களுடைய விசிபிலிட்டியை, அவர்களுடைய பாசிபிலிட்டிஸ் நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கு. அதுக்கான தேவைப்பாட்டை தான் இது எங்களுக்கு அடையாளப்படுத்தி தருகுது என்று சொல்வதன் மூலமாக அவர் சொல்லுகிறார், இவ்வளோ காசு இறக்குமதிக்கு செலவாகுது, நீங்கள் உள்நாட்டு கைத்தறி உள்நாட்டு ஆடை தொழிற்சாலைகளை மேம்படுத்தினால் இந்த காசை மிச்சம் பிடிக்கலாம், இறக்குமதி செலவை கட்டுப்படுத்தலாம். 2வது, அது கணக்க விஷயம், சும்மா எல்லாம் சொல்லுகிறேன். சில ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு தனிச்சிறப்பு வாய்ந்த மூலப்பொருட்கள் தேவைப்படுவதனால் உயர் பெறுமதி சேர்க்கப்பட்ட புடவைகளை உற்பத்தி செய்வதன் மீது கைத்தொழிலானது கவனம் செலுத்தக்கூடியதுடன், அதாவது ஏற்றுமதியாளர்களுக்கு ஸ்பெஷலான மெட்டீரியல்ல செய்த உடுப்புகள் தேவைப்படுதுன்னா அவர்கள் அப்படியானது ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சரிதானே? பின்னோக்கிய இணைப்புகள் என்ற இது தொடர்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு ஆடை கைத்தொழிலுக்கு இயலுமாக இருக்கும். சுருக்கம் என்னென்றா, இது மட்டுமில்லை, கொஞ்சம் கவனம் எடுத்து வடிவா செய்தால் ஏற்றுமதி வருமானத்தையும் நாங்கள் பெறலாம். முதலாவது, இங்க கைத்தறி தயாரிப்புன்றதும் உள்நாட்டு நெசவு தான். உள்நாட்டு நெசவு, புடவைகளை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள், இந்த ரெண்டையும் பாவிச்சு முதல் இறக்குமதியை நிப்பாட்டலாம். 2வது, இன்னும் அந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியான பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதியும் செய்யலாம். இப்போ 2 விதமான நன்மைகள் இங்கே இருக்குது என்று சொல்லி அழகா சொல்லி இருக்கு. இந்த பந்தி எவ்வளவு தூரம் இந்த பந்தியை நீங்க வாசிச்சீங்களோ தெரியல. அது இந்த எவ்வளவு நன்மை வரும் என்பதை காட்டுறதுக்கு தான் அந்த தொகையை சொல்லுகிறேன். 2.7 பில்லியன்
ஐக்கிய அமெரிக்க டாலர் செலவாகி இருக்கின்ற. உண்மையில IMF-டே $1 பில்லியன் தான் நாங்கள் கடன் வாங்குறோம். 3 கட்டங்களாக $333 மில்லியன் 3 கட்டங்கள் அவங்க வந்து பார்த்து போட்டு தான் கொடுக்குறாங்க. இவ்வளவு காசு போகுதுன்னு சொல்லி அதை சரியாக விவரம் தெரிந்தவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியான தொகை. சரிதானே? அப்போ 2 விடயங்கள், முக்கியமாக 2 கர்மங்களை இங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறார். மிக முக்கியமான கர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உள்நாட்டு புடவை தயாரிப்பின் மூலமாக இறக்குமதி செலவை கட்டுப்படுத்துறதுக்குரிய சாத்தியங்களை நாங்கள் பார்க்கணும். 2வது, ஏற்றுமதி வருமானம் உழைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இயலுமாய் இருக்கும். ஆடை கைத்தொழிலுக்கு இயலுமாய் இருக்கும். ஏற்றுமதி வருமானத்தை உழைக்கிறதுக்கும் சாத்தியம் இருக்குது. சரி, கூட்டுக்குள்ள போங்க. உள்நாட்டு கைத்தொழில் ஆடைகள் மற்றும் ஆடை கைத்தொழில் தொழிற்சாலைகளின் உற்பத்தி இயலளவை முன்னேற்றுவதற்கான தேவைப்பாடு கவனத்தில் கொள்ளப்படுவது புடவைகள் மற்றும் ஆடை உருப்படிகளின் இறக்குமதிக்காக செலவிடப்படும் பணத்தொகையை நிறுத்துவதற்கே ஆகும். 2, உயர் பெறுமதி சேர்க்கப்பட்ட புடவைகளை உற்பத்தி செய்வதன் மீது புடவைகள் உற்பத்தி தொழிலில் ஈடுபட வேண்டி ஏற்படுவது குறிப்பிட்ட சில ஆடைகள் ஏற்றுமதியாளர்களுக்கு தனிச்சிறப்பு வாய்ந்த புடவைகள் தேவைப்படுவதன் காரணமாகவும் ஆடை உருப்படிகள் இறக்குமதியை நிறுத்துதல் ஆகிய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காகும். 3வது, கைத்தொழில் துறையில் பின்னோக்கிய உற்பத்தி செயற்பாடுகளின் இணைப்புகளில் ஆடை கைத்தொழிலுக்கு நன்மைகளை அடைந்து கொள்ள இயலுமாயிருப்பது உயர் பெறுமதியுடன் புடவைகள் உற்பத்தி செய்வதிலே புடவைகள் உற்பத்தியாளர்கள் ஈடுபடும் போது மட்டுமே. ரம்யா சொல்லுங்க. 2வது விட சார். 2வது. வேறு விடைகள் யார்? ரிபிள் டி என்ற ஒரு ஆள் இருக்கிறீங்க, பேர் சொல்லுங்க, உங்களுடைய பெயரை. அவங்களுக்கு தெரிய இல்லை என்ன பேர்ல இருக்கிற வேண்டும். ஃபாயிசா கதைங்க. ஃபாயிசா, எனக்கு தெரியல. மைக் ஒன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. நான் எல்லோருடைய மைக்கை நிப்பாட்டுகிறேன். பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறார்கள் மட்டும் மைக்க ஒன் பண்ணுங்க. நான் சும்மா பேரை கூப்பிட்டு கொண்டிருக்கலாம் தானே. ஆரணி. முதலாவது சார். மிகச் சரியான பதில் முதலாவது. 2வது 3வது என்பது தெளிவான கூற்றுக்களே இல்லை. 2வது மற்றும் 3வது கூற்றுக்கள் தெளிவாகவும் இல்லை. மற்றது 2வது கூற்று சொல்லப்பட்டிருப்பது குறிப்பிட்ட சில ஆடைகள் ஏற்றுமதியாளர்களுக்கு தனிச்சிறப்பு வாய்ந்த புடவைகள் தேவைப்படுவதன் காரணமாகவும் ஆடை உருப்படிகள் இறக்குமதியை நிறுத்தல் ஆகிய தேவைப்பாடுகளையும் பூர்த்தி செய்வதற்காக உயர் பெறுமதி சேர்க்கப்பட்ட புடவைகளை உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கும் என்ற ஒரு குழப்பமான கூற்று. அதில் உயர் பெறுமதி சேர்க்கப்பட்ட புடவைகளை உற்பத்தி செய்வதன் மீது கவனம் செலுத்துவதனால ஏற்றுமதியாளர்களுக்கு தனிச்சிறப்பு வாய்ந்த ஆடைகள் தேவைப்படுவதும் இறக்குமதியை நிறுத்துவதும் இலக்காக இருக்கும் என்பது ஒரு தவறான கூற்று. அது பொருத்தமே இல்லை. சரிதானே? 2வது, கைத்தொழில் துறையில் பின்னோக்கிய உற்பத்தி செயற்பாடுகளின் இணைப்புகளில் ஆடை கைத்தொழிலுக்கு நன்மைகளை அடைந்து கொள்ள இயலுமாயிருப்பது உயர் பெறுமதியுடன் புடவைகள் உற்பத்தி செய்வதிலே புடவைகள் உற்பத்தியாளர்கள் ஈடுபடும் போது மட்டுமே ஆகும். இந்த மட்டுமே என்பதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு பதிலுக்கு பெற முடிய இல்லை. முதலாவது இருப்பவற்றுக்குள்ள பொருத்தமானது அவருடைய அழுத்தமான பதிவும் அதுதான். இங்க $2.7 பில்லியன் செலவழிக்கப்பட்டிருக்குது. உள்நாட்டு கைத்தறி தயாரிப்பு புடவைகள் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகள் 2 இயலளவை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளை பரீட்சிக்க வேண்டியதனுடைய தேவைப்பாட்டை இது காட்டுது என்பதனுடைய கருத்து. இவற்றை இயலளவை அதிகரிப்பதன் மூலமாக இறக்குமதியை குறைக்கலாம் என்பது. ஆகவே முதலாவது என்கிற கூற்று பொருத்தமானது. பாருங்க, 3 புள்ளியை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. 3 புள்ளிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக இந்த 3க்கும் 9 புள்ளி. நாங்கள் எவ்வளவு நேரம் செலவழிச்சிருக்கிறோம்? ஏறத்தாழ 1 மணித்தியாலம் செலவு செய்திருக்கிறோம். 1 மணித்தியாலம் செலவு செய்து அப்படி 9 புள்ளியை எடுக்கிறது பொருத்தமானது ஒன்று அல்ல. சரிதானே? நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக செலவு செய்கிறோமே தவிர உண்மையில இது மிக வேகமாக அணுகப்பட வேண்டிய ஒரு வினா. இதுதானே முதலாவது கேள்வி பேப்பர். சரி, அடுத்து வருகிற வினாத்தாள்களில் நாங்கள்
எங்களுடைய வேகத்தை அக்ஸலரேட் பண்ணுவோம். என்ன அடுத்து வருகிற வினாவை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு நாங்கள் கதைக்க தொடங்குவோம். சரி, நாங்கள் இப்போது 4வது வினா வடிவத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த வினாவை 2 வடிவங்களில் கேட்பது உண்டு. ஒன்று, ஒவ்வொரு கூற்றுக்கும் அருகில ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியாது என்று தந்து பொருத்தமான விடைக்கு கீழே கோடு போட சொல்லியும் கேட்கிறவங்க. அல்லது ஆம் என்றால் 1, இல்லை என்றால் 2, நிச்சயிக்க முடியவில்லை என்றால் 3 என இலக்கமிடும்படியும் கேட்பார்கள். இப்படி 2 விதமாக இந்த கேள்வி கேட்கப்படுவது உண்டு. சரிதானே? ஆம், இல்லை என்கிற 2 பதில்களை கொடுத்து வினாக்களை கேட்கிறதும் உண்டு. அப்படி கேட்கிற போது ஆம், இல்லை என்றால் ஆம் என்றால் 1 என்று போடுங்க, இல்லை என்றால் 2 என்று போடுங்க என்று கேட்கிறவர்கள் சில வேளைகளில் பொருத்தமான விடையை தெரிவு செய்வதற்கு பொருத்தமற்றதை வெட்டி விடுக என்று சொல்லியும் கேட்பார்கள். இப்போ விடை ஆம் என்றால் இல்லை என்பதை நாங்கள் வெட்ட வேண்டி இருக்கும். இல்லை என்பதை இப்படி இந்த பக்கமாக வெட்டுகிறது என்றால் விடை ஆம் என்று சொல்லி சரிதானே, அவர்கள் அருகருகில் தருவார்கள் ஆம், இல்லை என்று. பொருத்தமற்றதை வெட்டி விட சொல்லி கேட்பாங்க, அல்லது பொருத்தமானதுக்கு விடையளிக்க சொல்லி கேட்பாங்க. இப்படி கேட்கறது இருக்கு. அப்போ இந்த வகையில் நாங்கள் இந்த வினாவை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க? பின்வரும் ஆனா ஆவண்ணா பந்திகளை வாசித்து 2 பந்திகள் தந்திருக்காங்க. ஆனா பந்தி தந்திருக்காங்க, ஆவண்ணா பந்தி தந்திருக்காங்க. இந்த 2ஐயும் நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்கிறதுக்கு பார்க்க வேண்டும். ஆக சிலோண்டா வெளியே கேள்விப்பட்டா சிரிப்பாங்களே, நான் இப்படியெல்லாம் ரொம்ப மோசமாக கிரகத்தில் படிக்கிறாங்க என்று சொன்னால் 2 பேருக்கும் மரியாதை இல்லை. சரி, பார்ப்போம். ஆனா அவன்னா பந்திகளை வாசித்து கேட்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வினாவுக்கும் நீங்கள் தெரிவு செய்யும் விடை ஆம் எனில் இலக்கம் 1ஐயும், இல்லை எனில் இலக்கம் 2ஐயும், நிச்சயம் இல்லை எனில் இலக்கம் 3ஐயும் ஒவ்வொரு கூற்றின் எதிரேயும் உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரியா? நான் இந்த கீழே இருக்கிற வினாக்களுக்கு மட்டும் விடை தேடுவதாக அல்லாமல் இந்த உரைப்பகுதியை வாசித்து பிள்ளைகள் ஒரு சாராம்சம் கண்டறியக்கூடிய விதமாக, இந்த உரையாசிரியருடைய எண்ணப்பாங்க கண்டறியக்கூடிய விதமாக ஒரு பகுப்பாய்வு ரீதியாக தான் கதைக்க போகிறேன். வெறுமனே அந்த கேள்விக்குரிய விடைகளை தேடுவது மட்டுமில்லை, இப்படி கேள்வி வந்தால் நீங்கள் எப்படி அணுக வேணும்ங்கிறத முதல் சொல்லித்தருகிறேன். இப்படி கேள்வி வரமாக இருந்தால் நீங்கள் கருத்து ஆழம் புரியும் விதமாக ஊன்றி கருத்து கவனத்தோடு முதல் இந்த உரைப்பகுதியை ஒரு தடவை வாசிக்க வேண்டும். வாசித்த பிறகு கீழே இருக்கக்கூடிய வினாக்களை வாசிக்க வேண்டும். வினாக்கள் வாசித்த பிறகு ஒவ்வொரு வினாவாக விடையளிக்க தேவையில்லை. வினாவை வாசித்து கொண்டு போகிற போதே இந்த கேள்விக்குரிய விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்ட போல இருக்கு என்று சொல்லி வரும். 2வது தடவை உரைப்பகுதியை வாசித்த பின்பாக அந்த வினாக்களுக்கு விடையளிக்கலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு கேள்வியாக வாசித்து அதுக்குரிய விடைகளை பந்திக்குள்ள தேடுவாங்க. முதல் எங்களுக்கு உரைப்பகுதி பரிச்சயம் இல்லாவிட்டால் விடைகளை தேடுவதில் ஒரு கடினத்தன்மை இருக்கும். இன்னொரு விதமாக முயற்சி செய்பவர்கள் உண்டு. இந்த வினாக்களை முதல் வாசிச்சு போட்டு பிறகு உரைப்பகுதியை வாசிக்கிறது. தேவையில்லாத விடயங்களை நாங்கள் விட்டுட்டு போகலாம் என்பதற்காக அது மிக பொருத்தமான ஒரு வழிமுறை என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு தடவை உரைப்பகுதியை வாசிங்கோ, கருத்து ஆழம் விளங்கும் வகையில் வாசிங்கோ, அதுக்கு பிறகு கேள்விகளை வாசிச்சுட்டு திரும்ப விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் இப்படி கேள்விகள் வருமாக இருந்தால் ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் என்கிற அடிப்படையில் வழங்குவார்கள். அது வழமையானது. திறந்த போட்டி பரீட்சைக்கு பெருமளவுக்கு இவ்வாறான கேள்விகள் வரும். மட்டுப்படுத்தப்பட்ட இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சைக்கு 40 புள்ளிகள் வழங்கக்கூடிய வினா அமைப்புக்குள்ள இவ்வகையான வினாக்கள் வரும். ஆம், இல்லை என்று வருகிறது பரவாயில்லை, ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியாது என்று வருகிற போது மிகவும் கவனமாக இருக்கவும். சரி, இப்ப நாங்கள் உரைப்பகுதியை ஒரு தடவை வாசிக்கும், சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். மேன்மை மிக்க, நான் இப்ப ஆம் என்றால் 1, இல்லை என்றால் 2, நிச்சயிக்க முடியாது என்றால் 3 என்பது உங்களுக்கு தெரியும் என்பதனால இந்த பகுதியை இன்னும் சிறப்பிக்கிறேன் வாசிக்கிற வசதிக்காக. மேன்மை மிக்க கலாசார பாரம்பரியங்கள் மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட இயற்கை வனப்புமிக்க கவர்ச்சிகளில் இருந்தும் பயன்களை பெற்றுக்கொள்கின்ற வேளையில்
இலங்கை உயர்மட்ட செலவீனங்களை செய்யும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான அதன் உற்பத்தி வளங்களை விரிவுபடுத்திக் கொள்வது அவசியமாகும். யுத்தத்துக்கு பின்னர் சுற்றுலாத்துறை இலங்கையில் அபிவிருத்தி அடைந்து ஆண்டுதோறும் 2 மில்லியனுக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை கவரக்கூடியதாக இருப்பதுடன் 2016 $3.5 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு மேற்பட்ட வருவாயினையும் பெற்றுக் கொடுத்தது. பயணத்திற்கான சேரிடம் என்ற விதத்தில் இலங்கை தனித்துவமான கலாசாரம், வரலாற்று அமைவிடங்கள், வனவிலங்குகள், சரணாலயங்கள், பழம்பெருங்கடற்கரையோரங்கள், வனப்புமிக்க இயற்கை காட்சிகள் என்பவற்றை தன்னகத்தே கொண்டிருக்கின்றது. எனினும் சுற்றுலா பயணிகளை மேலும் கவர்வதற்காக அவர்களின் வேறுபட்ட தேவைகளுக்கேற்ப பணிகளை வழங்கும் விதத்தில் கவர்ச்சி தன்மைகளை பன்முகப்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்த உபாயங்கள் அவசியமானவை ஆகும். சுற்றுலா பயணிகளின் பல்வேறு குழுக்களை இனங்கண்டு ஒவ்வொரு குழுவினையும் இலக்காக கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்தும் உபாயங்கள் தவிர்க்க முடியாதவை ஆகும். ஏனெனில் தனி ஒரு அணுகுமுறை உபாயம் விரும்பத்தக்க பெறுபேறினை வழங்க மாட்டாது. சாதாரண சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை தனியான கவரும் தன்மைகளை கொண்ட பூர்வாங்க ஏற்பாடுகளை அபிவிருத்தி செய்தல், புதிய சாகச விடயங்களை பிரபல்யப்படுத்தல், பல்வேறு துறைகளையும் உள்ளடக்கிய பூங்காக்களை அமைத்தல், ஆயுர்வேத சிகிச்சை வசதிகளை விரிவுபடுத்துதல், போக்குவரத்து வசதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தல், தங்குமிட வசதிகளை வழங்குதல் என்பன இலங்கையின் கவரும் தன்மையினை மேலும் அதிகரிக்கும். பெறுமதிமிக்க சிறிய சந்தைகளுக்கு பணிகளை வழங்கும் விதத்தில் நவநாகரீக பொருட்களின் விற்பனைகளுடன் கூடிய சுற்றுலா விடுதிகளையும் படகு சவாரியுடன் கூடிய கடல் போக்குவரத்துகளையும் நிறுவி மேம்படுத்தும் வேளையில் பொழுதுபோக்கு பொருளாதாரங்களை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக உயர்மட்ட செலவீனங்களை செய்யும் சுற்றுலா பயணிகளை கவர்வதில் விசேடமாக கவனம் செலுத்துதல் வேண்டும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உயர்தரமான அனுபவங்களை வழங்குதலானது அவர்கள் மீண்டும் இலங்கைக்கான சுற்றுலா பயணம் மேற்கொள்வதனை தூண்டும் என்பதுடன் சாதகமான விளம்பரங்களுக்கும் வழிவகுக்கும். மேலும் அத்தகைய சுற்றுலா பயணிகள் தற்பொழுது தங்கும் 10 இரவுகளை கொண்ட சராசரி காலப்பகுதிக்கு அப்பாலும் அவர்கள் தங்கியிருப்பதற்கு வழிவகுத்து மேலதிக சுற்றுலா தொடர்பான வருமானத்தினை உருவாக்குகின்ற அதேவேளை நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். சரி, அப்ப நாங்கள் இருக்கக்கூடிய கேள்விகளை வாசித்து கொண்டு திருப்பி உரைப்பகுதியை தரப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளை பார்ப்போம். என்னென்ன கேள்வி கேட்கிறார்? 10 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சுற்றுலா வியாபார கைத்தொழிலின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பயனுள்ள நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவது இப்பந்தியின் குறிக்கோள் ஆகும். உல்லாச வேடிக்கை பொருளாதார நடவடிக்கைகளை கட்டியெழுப்புதல், உயர்மட்ட செலவீனங்களை செய்யும் சுற்றுலா பயணிகளை கவர்தல் ஆகியவற்றுக்கிடையே எதிர்மறை தொடர்பு காணப்படுகின்றது. வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் இந்நாட்டில் செலவிடும் கால அளவின் சராசரியை உயர்த்துவதானது பணிகளின் பண்புத்தரத்தை உயர்த்துதலில் தங்கியுள்ளது. சராசரி உயர்மட்ட செலவினங்கள் எனும் வகையில் 2 வகையான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பற்றி இப்பந்தியில் கூறப்படுகின்றது. இலங்கை சிறப்புமிக்க சேரிடமாக தனித்துவமான இடத்தை தன்னகத்தே கொண்டிருப்பதற்கு காரணமான 3 விடயங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகள் உருவாகுவதற்கும் மேலதிக வருவாய் உருவாவதற்கும் இடையே பரஸ்பர தொடர்பு காணப்படுகின்றது. சிறந்த ஒருங்கிணைந்த உபாயங்களை பயன்படுத்தாவிட்டால் சுற்றுலா பயண கவர்ச்சி தன்மைகளை பன்முகப்படுத்துவது கடினமாகும். உயர்தரமான அனுபவங்கள் பலவற்றை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பெற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்கள் மீண்டும் இந்நாட்டுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதில் ஊக்கம் காட்ட மாட்டார்கள்.
வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக இலங்கையின் கவர்ச்சி தன்மையை உயர்த்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய 6 விதமான நடவடிக்கைகள் இங்கு உள்ளடக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மீண்டும் இலங்கைக்கு சுற்றுலா வருவதற்கு ஊக்குவிக்கப்படுதல், நேர்பாங்கான விளம்பரம் ஆகியவற்றுக்கிடையே நிலையான தொடர்பு காணப்படுகிறது. சரி, இப்ப இதுல சில வினாக்களுக்கு நாங்கள் அங்க போய் தேடினால்தான் சொல்ல இயலும், சாதாரணமாக சொல்ல இயலாது. சில வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வினாக்களுக்கு விடை தேடுகிற நோக்கோடு மட்டும் இல்லாமல், நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சின்ன பகுப்பாய்வு ரீதியான நோக்கத்தோடையும் அந்த உரைப்பகுதியை திருப்பி நாங்கள் வாசிக்க போகிறோம். மேன்மை மிக்க கலாசார பாரம்பரியங்கள் மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட இயற்கை வனப்புமிக்க கவர்ச்சிகளில் இருந்தும் பயன்களை பெற்றுக்கொள்கின்ற வேளையில் இலங்கை உயர்மட்ட செலவீனங்களை செய்யும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான அதன் உற்பத்தி வளங்களை விரிவுபடுத்திக் கொள்வது அவசியமாகும். யுத்தத்துக்கு பின்னர் சுற்றுலாத்துறை இலங்கையில் அபிவிருத்தி அடைந்து ஆண்டுதோறும் 2 மில்லியனுக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை கவரக்கூடியதாக இருப்பதுடன் 2016 $3.5 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு மேற்பட்ட வருவாயினையும் பெற்றுக் கொடுத்தது. பயணத்திற்கான சேரிடம் என்ற விதத்தில் இலங்கை தனித்துவமான கலாசாரம், வரலாற்று அமைவிடங்கள், வனவிலங்குகள் சரணாலயங்கள், பழம்பெரும் கடற்கரை ஓரங்கள், வனப்புமிக்க இயற்கை காட்சிகள் என்பவற்றை தன்னகத்தே கொண்டிருக்கின்றது. எனினும் சுற்றுலா பயணிகளை மேலும் கவர்வதற்காக அவர்களின் வேறுபட்ட தேவைகளுக்கு ஏற்ப பணிகளை வழங்கும் விதத்தில் கவர்ச்சி தன்மைகளை பன்முகப்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்த உபாயங்கள் அவசியமானவை ஆகும். சுற்றுலா பயணிகளின் பல்வேறு குழுக்களை இனங்கண்டு ஒவ்வொரு குழுவினையும் இலக்காக கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்தும் உபாயங்கள் தவிர்க்க முடியாதவை ஆகும். ஏனெனில் தனியொரு அணுகுமுறை உபாயம் விரும்பத்தக்க பெறுபேறினை வழங்க மாட்டாது. சாதாரண சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை தனியான கவரும் தன்மைகளை கொண்ட பூர்வாங்க ஏற்பாடுகளை அபிவிருத்தி செய்தல், புதிய சாகச விடயங்களை பிரபல்யப்படுத்தல், பல்வேறு துறைகளையும் உள்ளடக்கிய பூங்காக்களை அமைத்தல், ஆயுர்வேத சிகிச்சை வசதிகளை விரிவுபடுத்தல், போக்குவரத்து வசதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தல், தங்குமிட வசதிகளை வழங்குதல் என்பன இலங்கையின் கவருந்தன்மையினை மேலும் அதிகரிக்கும். பெறுமதிமிக்க சிறிய சந்தைகளுக்கு பணிகளை வழங்கும் விதத்தில் நவநாகரிக பொருட்களின் விற்பனைகளுடன் கூடிய சுற்றுலா விடுதிகளையும் படகு சவாரியுடன் கூடிய கடல் போக்குவரத்துகளையும் நிறுவி மேம்படுத்தும் வேளையில் பொழுதுபோக்கு பொருளாதாரங்களை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக உயர்மட்ட செலவீனங்களை செய்யும் சுற்றுலா பயணிகளை கவர்வதில் விசேடமாக கவனம் செலுத்துதல் வேண்டும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உயர்தரமான அனுபவங்களை வழங்குதலானது அவர்கள் மீண்டும் இலங்கைக்கான சுற்றுலா பயணம் மேற்கொள்வதனை தூண்டும் என்பதுடன் சாதகமான விளம்பரங்களுக்கும் வழிவகுக்கும். மேலும் அத்தகைய சுற்றுலா பயணிகள் தற்போது தங்கும் 10 இரவுகளை கொண்ட சராசரி காலப்பகுதிக்கு அப்பாலும் அவர்கள் தங்கியிருப்பதற்கு வழிவகுத்து மேலதிக சுற்றுலா தொடர்பான வருமானத்தினை உருவாக்குகின்ற அதே வேளை நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். இப்படியாக ஒரு 4-7 கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? இப்ப சில விடயங்களை நாங்கள் எண்ணி கணக்கெடுக்க வேண்டி இருந்தது. அதுல கேள்வி கேட்டிருந்தவர்கள் இவ்வளவையும் வாசித்ததுக்கு பிறகு நாங்கள் கேள்விக்குள்ள போவோம். சுற்றுலா வியாபார கைத்தொழிலின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பயனுள்ள நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவது இப்பந்தியின் குறிக்கோள் ஆகும். விட நீங்க தான் சொல்லணும்.
ஒன்று என்ன ஒன்று சரி. உல்லாச வேடிக்கை பொருளாதார நடவடிக்கைகளை கட்டியெழுப்புதல், உயர்மட்ட செலவீனங்களை செய்யும் சுற்றுலா பயணிகளை கவர்தல் ஆகியவற்றுக்கிடையே எதிர்மறை தொடர்பு காணப்படுகிறது. இல்ல, நேர்கணிய தொடர்பு இருக்குது. ஒன்று அதிகரித்தால் மற்றது அதிகரிக்கும். ஆகவே இது இல்லை, 2 என்று போடுகிறோம். வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் இந்நாட்டில் செலவிடும் கால அளவின் சராசரியை உயர்த்துவதானது பணிகளின் பண்பு தரத்தை உயர்த்துதலில் தங்கியுள்ளது. என்ன கால அளவை அதிகரிப்பது என்பது அந்த வசதிகளை அதிகரிப்பதில் தங்கி இருக்கிறது. சராசரி உயர்மட்ட செலவினங்கள் எனும் வகையில் 2 வகையான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பற்றி இப்பந்தியில் கூறப்படுகின்றது. சாரி, ஆம். வேறு விடைகள் 3. இங்க சராசரி பயணிகள் தொடர்பாக ஒரு இடத்திலையும் இல்லை பிள்ளைகள், சரிதானே? அங்க அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, சாதாரண சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை தனியான கவருந்தன்மைகளை கொண்ட பூர்வாங்க ஏற்பாடுகளை அபிவிருத்தி செய்தல், புதிய சாகச விடயங்களை பிரபலியப்படுத்துதல், பல்வேறு துறைகளையும் உள்ளடக்கிய பூங்காக்களை அமைத்தல், ஆயுர்வேத சிகிச்சை வசதிகளை விரிவுபடுத்துதல், போக்குவரத்து வசதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தல், தங்குமிட வசதிகளை வழங்குதல் என்பன இலங்கையில் கவருந்தன்மையினை அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்ப கவனிங்க, மைக்க ஓ பண்ணி போட்டு கதைங்க வீட்டை. இப்போ இதுல நாங்கள் எண்ணிக்கொண்டு வருகிறோம் 6 விடயங்கள் சொல்லி இதன் மூலமாக கவர்ச்சி ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது சாதாரண பயணிகள் என்று சொல்லப்பட்டதன் மூலமாக அவர்களுடைய செலவு சம்பந்தப்பட்டதா தெரியல. சாதாரணமா சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 6 விடயங்களை செய்தால் இலங்கையின் கவருந்தன்மை அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அங்க மட்டும்தான் அந்த பயணிகளுடைய விவரம் வரைக்கும் சாதாரண சுற்றுலா பயணிகள் என்கிற வார்த்தை வருகிறது. மறுபடி அவர்கள் செலவு சம்பந்தப்பட்டு சொல்லுகிறார்களாண்டா எங்களுக்கு சொல்ல முடியல, அதனால நிச்சயிக்க முடியாது என்பது சரியான விடை. இலங்கை சிறப்புமிக்க சேரிடமாக தனித்துவமான இடத்தை தன்னகத்தே கொண்டிருப்பதற்கு காரணமான 3 விடயங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. சிறப்புமிக்க சேரிடமாக 5 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 5 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கேன்னு. இலங்கை பயணத்துக்கான சேரிடம் என்ற விதத்தில் இலங்கை தனித்துவமான கலாச்சாரம், வரலாற்று அமைவிடங்கள், வனவிலங்குகள் சரணாலயங்கள், பழம்பெருங்கடற்கரை ஓரங்கள், வனப்புமிக்க இயற்கை காட்சிகள் என்பவற்றை முதலியவற்றை என்று கூட சொல்லுகிற சட்டியா 5 என்பவற்றை தன்னகத்தே கொண்டுள்ளது. அப்ப இங்க இலங்கை சிறப்புமிக்க சேரிடமாக தனித்துவமான இடத்தை தன்னகத்தே கொண்டிருப்பதற்கு காரணமான 3 விடயங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. நாங்கள் இல்லை என்று போடுவோம். சரிதானே? எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. அதுல நான் அந்த SLIRS உங்கள்கிட்ட வந்து நான் சார் சொல்லுங்க. அதுல சார் நான் அந்த ஒரு தடவை நீங்க சொன்ன ஞாபகம் இருக்கு சார். இப்ப 5 விடயங்கள் இருந்தாலும் அதுல 2 விடயம் குறிப்பிட்டிருந்தாலும் அதுக்கு ஆமண்ட மாதிரி போட்டா நல்ல மாதிரி அந்த கேள்வியே நாங்கள் வாசிக்கிற போது அதுக்குள்ள ஒரு சாராம்சப்பட என்னென்றால் இப்ப குறைந்தது 3 விடயங்கள் என்பது போல அங்க இருக்கும். அந்த கேள்வியில சில கேள்விகள்ல அப்படி கேட்டிருக்கிறார்கள். என்னன்னா இங்கு குறைந்தது 3 விடயங்களை ஒரு ஆசிரியர் குறிப்பிடுகிறார் என்றால் நாங்கள் எண்ணி பார்க்கிற போது எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய மாதிரி குழப்பமாக அந்த பந்தியை தந்திருப்பார்கள். நாங்கள் எண்ணுகிற போது 3ஆ 4ஆண்டு சந்தேகம் வருகிற மாதிரி அந்த மற்றும் போன்ற விடயங்களை கொடுத்து அது இதை விட கடினமான உரைப்பகுதியாக இருக்கும். அப்ப நாங்கள் எண்ணி பார்ப்போம், இது 3ஆ 4ஆ என்ற சந்தேகம் வரையக்குள்ள அவர் கேள்வி எப்படி கேட்டிருப்பாருண்டா ஒரே ஆசிரியர் குறைந்தது 3 விடயங்களை சுட்டி காட்டுகிறார். அங்க மினிமம் 3 இருக்குது என்கிற மீனிங் வரவும். அப்ப வருகிற போது நாங்கள் இங்க பார்ப்போம் குறைந்தது 3 விடயங்கள் 5 இருக்குதானே, அப்ப பரவாயில்ல ஆமண்டு விடையளிக்கலாம். இது பெர்டிகுலரா சொல்லுகிறார். காரணமான 3 விடயங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. 3 விஷயங்கள் இல்ல 5 இருக்கிறதால நாங்கள் இல்லை என்று விடையளிப்பது பொருத்தமா இருக்கும்.
தேங்க்யூவா உங்களோட இந்த கேள்விக்கு. தேங்க்யூ சார். அந்த கேள்வியின் தெளிவுக்காக சொல்லுகிறேன் திரும்பவும். உரைப்பகுதி அந்த இடத்துல சரியான கம்ப்ளிசிட்டியா இருக்கும், மிகுந்த சிக்கல் தன்மை வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் எண்ணி பார்க்கிற போது 4 5 என்று தீர்மானிக்க முடியாத வகையில இருக்கும். அவர் கேள்வி எப்படி கேட்பாருன்னா, இந்த பொருள் படை இந்த வார்த்தை அப்படியே இருக்குமென்னு இல்லை, குறைந்தது 4 விடயங்கள் இங்கு இருக்கிறது, 4 விடயங்களையாவது தெரிவிக்கிறார் என்று சொன்னால் அப்ப எங்களுக்கு தெரியும் இங்க 4 அல்லது 5 இருக்கிறபடியா 4 விடயங்களையாவது என்றால் நாங்கள் ஆம் என்று விடையளிக்க வேண்டும். இங்க இது எளிமையான கேள்வி, அந்த அளவுக்கு கடினமான சிந்தனையை கொண்டு வந்துவிட்டேன். சரி, அடுத்த கேள்வி போகிறேன். நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கும் மேலதிக வருவாய் உருவாவதற்கும் இடையே பரஸ்பர தொடர்பு காணப்படுகிறது. அதுல சொல்லி இருக்கிறாங்க என்னன்னா, மேலதிக சுற்றுலா தொடர்பான வருமானத்தினை உருவாக்குகின்ற அதே வேளை நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். என்ன, நாங்கள் இதுல இருக்கிற அறிவை வச்சு கொண்டுதான் எழுத வேணும், வெளியில பொது அறிவை வச்சு கொண்டு எழுதக்கூடாது, அதுக்கும் உண்டு. அப்ப முதலாவது நாங்கள் ஆம் என்று விடையளிக்கலாம். சிறந்த ஒருங்கிணைந்த உபாயங்களை பயன்படுத்தாவிட்டால் சுற்றுலா பயண கவர்ச்சி தன்மைகளை பன்முகப்படுத்துவது கடினமாகும். நிச்சயிக்க முடியாது. இது நாங்கள் நிச்சயிக்க முடியாது. என்னென்னால் அப்படி சொல்ல இல்லை, இது செய்தால் அது நடக்கலாம் என்று சொல்லுகிறாரே தவிர இல்லாவிட்டால் நடக்கவே நடக்காது என்று சொல்ல இல்லை, நாங்கள் நிச்சயிக்க முடியாது. உயர்தரமான அனுபவங்கள் பலவற்றை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பெற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்கள் மீண்டும் இந்நாட்டுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதில் ஊக்கம் காட்ட மாட்டார்கள். நிச்சயிக்க முடியாது. நிச்சயிக்க முடியாது. இங்க இதுவும் எங்களுக்கு ஒரு குழப்பம் தருகிறதாக இருக்குது. அனுபவங்கள் பலவற்றை, உயர்தரமான அனுபவங்கள் பலவற்றை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பெற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்கள் மீண்டும் இந்நாட்டுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதில் ஊக்கம் காட்ட மாட்டார்கள். எதுக்கும் அந்த உரைப்பகுதியை ஒரு தடவை நாங்க பார்த்துக் கொள்வோமே. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உயர்தரமான அனுபவங்களை வழங்குதலானது அவர்கள் மீண்டும் இலங்கைக்கான சுற்றுலா பயணம் மேற்கொள்வதனை தூண்டும் என்பதுடன் அங்கால சாதகமான விளம்பரங்களுக்கும் வழிவகுக்கும். மேலும் அத்தகைய சுற்றுலா பயணிகள் தற்பொழுதும் தங்கும் 10 இரவுகளை கொண்ட சராசரி காலப்பகுதிக்கு அப்பாலும் அவர்கள் தங்கியிருப்பதற்கு வழிவகுத்து மேலதிக சுற்றுலா தொடர்பான வருமானத்தினை உருவாக்குகின்ற அதே வேளை நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க பெற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்கள் மீண்டும் இந்நாட்டுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதில் ஊக்கம் காட்ட மாட்டார்கள். எப்படி விடையளிப்போம்? உயர்தரமான அனுபவங்கள் பலவற்றை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பெற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்கள் மீண்டும் இந்நாட்டுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதில் ஊக்கம் காட்ட மாட்டார்கள். முதலாவது வேற தானே சார்? ஒன்று சார். ஒன்றா? மூன்றாவது நிச்சயிக்க முடியாது. மூன்றாவது என்ன இதுல எப்படி என்றால், சில வேளையில அந்த அனுபவங்கள் பலவற்றை என்பதை வைத்துக் கொண்டும் நாங்கள் விடைக்கு தீர்மானிக்க வேண்டி இருக்குது. சில வேளைகள்ல அவர்கள் இதே அனுபவங்களுக்காக, இப்போது இருக்கக்கூடிய அனுபவங்களுக்காகவும் அவர்கள் வரலாம். பல அனுபவங்கள் என்கிறத வச்சு கொண்டுதான் நாங்கள் இதை அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை என்பதால மூன்றாவது பொருத்தமானது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக இலங்கையின் கவர்ச்சி தன்மையை உயர்த்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய 6 விதமான நடவடிக்கைகள் இங்கு உள்ளடக்கப்பட்டுள்ளன. எண்ணிக்கொண்டு வந்து நாங்கள் 6 இருந்தது. என்ன, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மீண்டும் இலங்கைக்கு சுற்றுலா வருவதற்கு ஊக்குவிக்கப்படுதல், நேர்ப்பாங்கான விளம்பரம் ஆகியவற்றுக்கிடையே நிலையான தொடர்பு காணப்படுகிறது. இலங்கைக்கு சுற்றுலா வருவதற்கு ஊக்குவிக்கப்படுதலும் நேர்ப்பாங்கான விளம்பரம் நிலையான தொடர்பு என்கிறது ஒரு மாறா தொடர்பு. சரிதானே? அப்போ 1. இதுல ஒரு கேள்வி மேலதிகமாக நான் கேட்க வேண்டும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உயர்தரமான அனுபவங்களை வழங்குவதனால் அடையக்கூடிய எத்தனை பெறுபேறுகளை ஒரு ஆசிரியர் தருகிறார்?
வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உயர்தரமான அனுபவங்களை வழங்குவதனால் அடையக்கூடிய எத்தனை பெறுபேறுகளை உரையாசிரியர் தருகிறார்? துஷா சொல்லுங்க. 2. 2. வேறு விடைகள்? சார் 4 வருமா? யாதவன் என்னென்னு சொல்லுங்க கேப்பம். மற்றாக்கள் மைக்க பண்ணுங்க. உயர்தரமான அனுபவங்களை வழங்குறதால சார் இலங்கைக்கு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்றது தூண்டும் ஒன்று. சுற்றுலா பயணிக்கு அதிகரிக்கும் ஒன்று. சாதகமான விளம்பரம் 2வது. மேலும் வந்துட்டு இங்கால 2 சொல்லப்படுது. மேலதிகமான சுற்றுலா வருமானத்தை உருவாக்கும் நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். சரி, அதுல ஒரு உபகாரணியாக இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுடைய தங்கும் சராசரி காலம் அதிகரிக்கும் என்று சொல்லி. ஆனால் அதன் மூலமாக மேலதிக வருமானம் அதிகரிக்கும் என்பதுதான் சரியானது. இப்ப சராசரியா வருகிற டூரிஸ்ட் 10 நாள் தங்குறாங்களாம். இதை விட கூடுதலாக நாள் தங்குறா கூடுதலா அவங்க செலவு செய்வாங்க. அதனால மேலதிக சுற்றுலா வருமானம், நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகள் என்கிற 4 பெறுபேறுகள் இங்க கிடைச்சிருக்கு. சரிதானே? 1, மீண்டும் இலங்கைக்கான சுற்றுலா பயணங்கள் தூண்டப்படுதல், சாதகமான விளம்பரம், அவங்க போய் இலங்கையை பற்றி நல்லா சொல்லுவாங்க. 3வது, அவர்கள் தங்கும் காலப்பகுதியின் அளவு அதிகரித்து அதனால் வருமானம் அதிகரிக்கும். 4வது, அதன் வழியாக நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதை சொல்லுகிறது சங்கிலி தொடரான தொடர்பு அல்லது பின்தொடரும் தொடர்பு. ஒரு அற்புதமான இடம். இது மாதிரியாக எல்லா உரைப்பகுதிகளிலையும் இதை விளங்கப்படுத்துறதுக்கு வாய்ப்பு வராது. அதனாலதான் இதை எடுத்து பேசுகிறேன். இதை சொல்லுகிறது பிள்ளைகள் பின்தொடரும் தொடர். பாருங்க, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உயர்தரமான அனுபவங்களை வழங்குதல் என்பதை ஒரு காரணமாக எடுத்தால், இலங்கைக்கு மீண்டும் சுற்றுலா வருதல், சாதகமான விளம்பரங்கள் என்பவை அதனை தொடர்ந்து வருகிற விளைவுகளாக இருக்குது. சரிதானே? அதுக்குள்ள மேலதிகமாக அந்த உயர்தரமான அனுபவங்களை பின்தொடருகிற இன்னும் சில தொடர்புகள் சொல்லப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகள் இப்போது இருப்பதை விட கூடுதலான நாட்கள் இங்கே தங்கி இருப்பார்கள். அதை பின்தொடருகிறது. அதனால் அவர்கள் அதிகமான காலப்பகுதிக்கு தங்கி இருப்பதனால் பாருங்க, அப்பாலும் அவர்கள் தங்கி இருப்பதற்கு வழிவகுத்து மேலதிக சுற்றுலா தொடர்பான வருமானம், நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகள் உருவாகிறது. தங்கி இருக்கும் காலம் அதிகரிக்கிறது. அதை பின்தொடருகிற 2 தொடர்புகள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதுல சொல்றது உயர்தரமான அனுபவங்களை வழங்குதல் என்பதனை பின்தொடரும் 2 விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு தூண்டுதல், சாதகமான விளம்பரங்களை ஏற்படுத்துதல். திரும்ப உயர்தரமான அனுபவங்களை வழங்குதல் என்பதனை பின்தொடரும் இன்னும் 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. உயர்தரமான அனுபவங்களை வழங்குவதனால் உடனடியாக நிகழ்கிறது, அவர்கள் அதிக காலம் தங்கியிருப்பார். அதனால் 2 விளைவுகள், வருமானம் அதிகரிக்கிறது, நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. சரி, இப்படியாக இந்த பந்திகளை பகுப்பாய்வு செய்தால் இன்னொரு தடவை அது மாதிரியான கூற்றுக்களை தந்தால் இங்கு பின்தொடரும் தொடர்பு காணப்படுகிறது அல்லது இரட்டை விளைவுகள் காட்டப்படுகிறது. உயர்தரமான அனுபவங்களை வழங்குவதனால இரட்டை விளைவுகள் காட்டப்படுகிறது. பயணிகள் தங்கும் காலம் அதிகரிப்பது என்பது இரட்டை விளைவுகளை தருவதாக இருக்கிறது என்பது போல கேள்விகள் அமைந்தால் நீங்கள் பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் விரைவுபடுத்தி அடுத்த பகுதியை பார்ப்போம். நீங்க 2 பேர் ஒரே வேளையில கேட்டுக்கொண்டு இருந்தால் எனக்கு விளங்காது. யாராவது ஒரு ஆள் பேச வேண்டும். ஓகே பிரதர், நீங்க சொல்லுங்க. சார், நான் என்னன்னா அந்த ரோம இலக்கம் 10 அதுல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மீண்டும் இலங்கைக்கு சுற்றுலா வருவதற்கு ஊக்குவிக்கப்படுதல், நேர்ப்பாங்கான விளம்பரம் ஆகியவற்றுக்கிடையே நிலையான தொடர்பு காணப்படுது. அதே நாங்க ஒரு காரணகாரிய தொடர்பு ஒன்று எடுக்க இயலாது. இல்ல, காரணகாரிய தொடர்பு தானையா. என்ன நிலையான தொடர்புங்கிறது அவர்களுக்கு இடையிலே எப்பவுமே ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு தற்காலிக தொடர்பு அல்ல. விளங்குதா? நேர்ப்பான விளம்பரம் காணப்படுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும்
நேர்ப்பாங்கான விளம்பரம் காணப்படுகிற சந்தர்ப்பங்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதை ஊக்குவிக்கிறது என்பது நிகழும். வருவார்களா இல்லையாங்கிறத நாங்கள் நிச்சயிக்க முடியாது, அது சொல்லிடாது. இப்ப நேர்ப்பாங்கான விளம்பரம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரும் எண்ணிக்கை என்பவற்றுக்கு இடையில என்று கேட்கப்பட்டால் வேற காரணங்களால அவர்கள் வராமலும் விடலாம். ஆனால் இங்க ரெண்டுக்கும் இடையில ஒரு நிலையான தொடர்பு காணப்படுகிறது என்றால் ஒரே மாதிரியாக ரெண்டு பேரும் நீங்க சொன்ன மாதிரியான ஒரே திசை நோக்கி அசைவு அல்லது மாறாத ஒரு தொடர்பு அங்க இருக்கும். அடிக்கடி இந்த தொடர்பு தன்மை மாறாது. உங்களோட கேள்வி இதுவா அல்லது வேறையா? சரி சரி, ஓகே ஓகே. இதுல நாங்க ஏன் காரண காரிய தொடர்பு கேளாதுன்னு சொல்லி கேக்குறேன். இல்ல காரணகாரிய தொடர்பு நிலையான தொடர்பு காரணகாரிய தொடர்பு அவர் கேட்கல, அவர் கேட்டதுக்கு தானே நாங்கள் விட சொல்லுவோம். இங்க காரணகாரிய தொடர்பு தான் இருக்குது. ஆனால் உண்மையில என்னென்றால் இங்க காரிய காரண தொடர்பு காரிய கவனிங்க விளங்க இல்லை. நீங்க 2-3 பேர் பேசுறதுல கவனிங்க. இங்க இருக்கிறது காரிய காரண தொடர்பு. சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதை ஊக்குவிக்கப்படுதல் என்றால் அவர்களுக்கு அதுல ஊக்கம் ஏற்படுதல் என்பது நேர்ப்பாங்கான விளம்பரத்தின் காரணமாக ஒரு பாசிட்டிவ் அட்வர்டைஸ்மெண்டாலே அவைக்கு அந்த ஊக்கம் வரும். இந்த காரிய காரண தொடர்பு ஒன்று இருக்கு. காரண காரிய தொடர்பு இல்ல, காரிய காரண தொடர்பு ஒன்று இருக்குது. வேற யாரோ 7வது கேள்வியை பற்றி கேட்ட நீங்க பிஜிஎன் அப்படி. சொல்லுங்க. அதுல என்னடா சார் நம்ம பார்த்த இந்த 7வதுல 3வது கொடுத்திருக்கின்றது அதுல பன்முகப்படுத்த முடியாதுன்ற மாதிரி இல்ல தானே சார்? கடினம் ஒரு சவால் மாதிரி தானே இருக்குது. நம்ம என்னதுக்கு அதான் நான் யோசிச்சேன் சார். நான் 1வது போட்டேன் சவால் தானே. சவால் கேள்வி சரியான கேள்வி. என்ன சொல்றாங்க என்றால் சிறந்த ஒருங்கிணைந்த உபாயங்களை பயன்படுத்தாவிட்டால் அதுல சொல்லுகிற அது அவசியமாக மட்டும் பந்தியில சொல்லப்பட்டது. நீங்க அந்த வசனத்தை எனக்கு தெரியல. அவசியமானவை ஆகும். ஒருங்கிணைந்த உபாயங்கள் அவசியமானவை ஆகும் என்று சொல்லி பன்முகத்தன்மைகளை பயன்படுத்துவதற்கு இந்த உபாயங்கள் முக்கியமானவை. சரிதானே? இந்த உபாயங்கள் முக்கியமானவை. ஆனால் இவை இல்லாவிட்டால் அது கடினமாகும் என்றதை அறுதியிட்டு சொல்றதுக்கு எங்களுக்கு தரவு போதாது என்றதை வச்சு கொண்டுதான் நாங்கள் 3வதுக்கு போறோம். மற்றபடி அது அவசியமானது என்பதை நாங்கள் மறுக்க இல்லை. இப்போ கடினமாகும் வேண்டாம், அது பன்முகப்படுத்துவது இயலாத ஒரு காரியமாக இருக்கும் என்றது இல்லை. சில வேளையில வேறு காரணிகள் பங்களிக்கலாம்ங்கிற அடிப்படையில 1 என்பதை விட 3 பொருத்தமா இருக்கு. ஒருங்கிணைந்த உபாயங்களை பயன்படுத்தாவிட்டால் என்றால் அதை விட்டால் இது செய்யவே இயலாது என்கிற பொருள்ல அமைஞ்சிடும் என்கிறதாலதான் நாங்கள் 3 கொடுக்குறோம். இல்லை எங்களுக்கு அறுதிட்டு சொல்ல இல்லாம இருக்கு. சரி, அடுத்த இருக்கிற 15-20 நிமிடங்கள் இருக்குது. அதுக்குள்ள நாங்கள் இந்த பகுதியை ஒருக்கா பார்த்து முடிப்போம். பிள்ளைகள் விரைவுபடுத்தி கதைப்போம். பணி ஏற்றுமதிகளிலிருந்து வருவாய்களை அதிகரித்துக் கொள்வதற்கு தகவல் தொழில்நுட்பவியலை அபிவிருத்தி செய்தல். இப்ப நாங்கள் வாசிக்கைக்குள்ளேயே இதை கவனித்து கொண்டு போவோம். பணி ஏற்றுமதிகளிலிருந்து வருவாய்களை அதிகரித்துக் கொள்வதற்கு என்ற சேவைகளின் ஏற்றுமதி வருவாய்களை அதிகரித்துக் கொள்வதற்கு தகவல் தொழில்நுட்பவியலை அபிவிருத்தி செய்தல், வணிக செயல்முறையை வெளி மூலங்களுக்கு கையளித்தல் என்பன ஆற்றல் வாய்ந்த தேர்வுகளாக இருக்கும். இப்ப நாங்கள் இதுல மனசுக்குள்ள எண்ணிக்கொண்டு போக வேணும். பணி ஏற்றுமதி வருமானங்களை அதிகரிப்பதற்கு 2 வழிமுறைகள் சொல்லுகிறார். சரிதானே? 2 வழிமுறைகள் சொல்லுகிறார். இப்படி வாசிச்சு பழக வேணும். பணி ஏற்றுமதிகளிலிருந்து வருவாய்களை அதிகரித்துக் கொள்வதற்கு தகவல் தொழில்நுட்பவியலை அபிவிருத்தி செய்தல், வணிக செயல்முறையை வெளி மூலங்களுக்கு கையளித்தல் என்பன ஆற்றல் வாய்ந்த தேர்வுகளாக இருக்கும். 2வது, இக்கைத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு எந்த கைத்தொழிலினை? பணி ஏற்றுமதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு கல்வி, ஆங்கில மொழி தேர்ச்சி மற்றும் உயர்ந்த பயிற்சி அளிக்கத்தக்க தொழிற்படையினை இலங்கை அதிகரித்துக் கொள்ள முடியும். இந்த பணி ஏற்றுமதி கைத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கல்வி, ஆங்கில மொழி தேர்ச்சி மற்றும் உயர்ந்த பயிற்சி அளிக்கத்தக்க தொழிற்படையினை இலங்கை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
இதை ஒத்த தொழிற்படையினை கொண்டுள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இத்துறையில் இலங்கை ஒப்பீட்டு ரீதியில் குறைந்த செலவிலான ஊழியர்களை கொண்டுள்ள நியதிகளில் போட்டித்தன்மையினை கொண்டிருக்கிறது. இங்க இலங்கைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கல்வி, ஆங்கில மொழி மற்றும் உயர்வான பயிற்சி, இந்த ஏற்றுமதி வருமானங்களை அதிகரிக்கிற அந்த செயல்முறைக்கு இங்கே இருக்கிறவர்களுக்கு இந்த விதமாக ஆற்றல்களை அதிகரிக்க முடியும். இதே மாதிரியான தொழிற்படையை கொண்டுள்ள மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இலங்கைக்கு இங்கே செலவு குறைந்த செலவில் ஊழியர்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட், நியதி என்பது ஸ்டாண்டர்ட்ல போட்டித்தன்மையை கொண்டிருக்கிறது. போட்டித்தன்மை என்பதனுடைய கருத்து மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற தரமாகவும் மலிவாகவும் இவற்றை செய்யக்கூடியதாக இருக்கும். அதிகரித்த எண்ணிக்கையிலான இளைஞர்கள் கணக்கியல், தகவல் தொழில்நுட்பம், வணிக முகாமைத்துவம், சட்டம் மற்றும் பன்னாட்டு மொழிகள் போன்ற துறைகளில் கல்வி தகமைகளை பெற்று வருகின்றனர். இங்க எத்தனை துறைகள் சொல்லப்பட்டிருக்கின்ற எண்ணிக்கொண்டு வாரம் 5 துறைகள் இருக்கு. அதிகரித்த எண்ணிக்கையிலான இளைஞர்கள் இப்போது கணக்கியல், தகவல் தொழில்நுட்பம், வணிக முகாமைத்துவம், சட்டம் மற்றும் பன்னாட்டு மொழிகள் போன்ற துறைகளில் கல்வி தகமைகளை பெற்று வருகின்றனர். மேலும் இலங்கையின் சட்ட முறைமை ஆங்கில சட்டத்தினை, குறிப்பாக ஒப்பந்தங்கள், கம்பெனிகள் தொடர்பிலான சட்டங்களை அடிப்படையாக கொண்டிருப்பதனால் இது பொதுநலவாய நாடுகளிலிருந்து வருகின்ற தொழில் முயற்சிகளுக்கான செயலக ஏனைய பின்னரங்க அலுவலக பணிகளை வழங்குவதற்காக தொழிற்படைக்கு சுலபமாக பயிற்சி வழங்கலை இயலுமைப்படுத்தும். அதுல சட்டம் பொருத்தமானதாக இருக்கும் என்பதை சொல்லுகிறதுக்கு ஒரு வழிமுறையை கொண்டு வரார். என்றால் இலங்கையின் சட்டம் ஆங்கில சட்டத்தை ஒத்ததாக இருப்பதனால இந்த பொதுநலவாய நாடுகளில் இருந்து வருகின்ற, பிரித்தானியருடைய ஆட்சியில் இருந்த நாடுகளில் இருந்து வரக்கூடிய தொழில் முயற்சிகளுக்கான செயலக மற்றும் பின்னரங்க, அதாவது நேரடியான அலுவலக ரீதியான அதாவது பேக்ரவுண்ட்ல இருக்கிற பணிகளை வழங்குவதற்கு சுலபமாக பயிற்சி அளிப்பது இயலுமாக இருக்கும். இலங்கை சட்டத்தை வச்சுக்கொண்டே அவர்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். தகவல் தொழில்நுட்பம், வணிக செயல்முறையை வெளிமூலங்களுக்கு கையளித்தல் என்பவற்றுடன், தகவல் தொழில்நுட்பவியல் அல்லது வணிக செயல்முறையை வெளிமூலங்களுக்கு கையளித்தல் என்பவற்றுடன் தொடர்பான பணிகளை வழங்குவதற்கு மேலாக எதிர்பார்க்கப்பட்டவாறு நாட்டின் உபாயம் மிக்க அமைவிடம் தொடர்பான உச்ச பயனை பெற்றுக்கொள்வதற்கும் கடல் போக்குவரத்து, வான் போக்குவரத்து பணிகள் போன்ற உபாயங்களை மேற்கொள்வதன் மூலம் அத்தகைய துறைகளை விரிவுபடுத்துவதற்கும் ஒன்று திரட்டப்பட்ட முயற்சிகள் தேவைப்படுகின்றன. இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டு வந்தவர் தகவல் தொழில்நுட்பம் அல்லது வணிக செயல்முறையை வெளிமூலங்களுக்கு கையளித்தல் என்றால் உள்நாட்டுக்கு வெளியிலே அந்த விடயங்களை கொண்டு போறது மட்டும் இல்லாமல் இவற்றோடு தொடர்பான பணிகளை வழங்குவதற்கு மேலாக எங்களுடைய நாட்டின் அமைவிடத்தை பார்க்க அந்த அமைவிடத்தினுடைய மிகச்சிறந்த பயனை பெறும் நோக்கில கடல் போக்குவரத்து, வான் போக்குவரத்து பணிகளையும் நாங்கள் மேம்படுத்தலாம். இங்கு போக்குவரத்து பணிகளையும் மேம்படுத்துவதன் மூலமாக அதையும் ஒரு வழியாக மேல சொல்லப்பட்ட தகவல் தொழில்நுட்பவியல், வணிக செயல்முறையை கையளிப்பதற்கு மேலதிகமாக இந்த போக்குவரத்துகளையும் விருத்தி செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, நாங்கள் கூற்றுக்களை மதிப்பீடு செய்கிற இடத்துக்கு போவோம். சின்னதாக்கி போட்டு இந்த பகுதியை பார்ப்போம், அங்கால போவோம். என்ன எதிர்பார்க்கப்பட்டவாறு இலங்கையின் உபாயம் மிக்க அமைவிடம் தொடர்பான பயனை உச்சமட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஒன்று திரட்டப்பட்ட முயற்சி ஒன்று நமக்கு தேவைப்படும். எதிர்பார்க்கப்பட்டவாறு இலங்கையின் உபாயம் மிக்க அமைவிடம் தொடர்பான பயனை உச்சமட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஒன்று திரட்டப்பட்ட முயற்சி ஒன்று நமக்கு தேவைப்படும். கடைசியா இருக்கா? முயற்சி ஒன்று வந்திருக்கணும். மிக தெளிவான பதில் 10. சரிதானே? ஏன் முயற்சி ஒன்று வந்திருக்குது. உபாயங்களை மேற்கொள்வதன் மூலம் அத்தகைய துறைகளை விரிவுபடுத்துவதற்கும் ஒன்று திரட்டுவதற்கும் முயற்சிகள் தேவைப்படுகின்றன. சரியா? இரண்டாவது,
பணிகள் ஏற்றுமதியின் வருமானத்தை உயர்த்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய 2 நடைமுறைகள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. பணிகள் ஏற்றுமதியின் வருமானத்தை உயர்த்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய 2 நடைமுறைகள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒன்று, எங்களுக்கு முதல்ல பார்க்கிற போது அது வித்தியாசமா தெரிஞ்சாலும் பிறகு பாருங்க, இந்த இடத்துல ஒரு கோடெல்லாம் போட்டு, சரிதானே, தகவல் தொழில்நுட்பம் அல்லது வணிக செயல்முறையை வழிமூலங்களுக்கு கையெழுத்தலோடு கடல் போக்குவரத்து, வான் போக்குவரத்து பணிகள் போன்ற உபாயங்களை மேற்கொள்ளல் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இங்க பணி ஏற்றுமதி வருமானத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய 2 நடைமுறைகள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று அந்த வெளிமூலங்களுக்கு பணிகளை கையளித்தல், 2வது இந்த போக்குவரத்து விடயங்களை மேம்படுத்துவதற்கான உபாயங்கள் என்கிற அடிப்படையில் எடுத்தாலும் பொருத்தமானது. இனி கீழ்ப்பகுதி போகன். தகவல் தொழில்நுட்பம், வணிக முகாமைத்துவம், சட்டம் மற்றும் பன்னாட்டு மொழிகளை கற்றல் போன்ற துறைகளில் இந்நாட்டு இளைஞர்கள் அக்கறை காட்டுகின்றனர். 2 ஏனம்மா 2? கணக்கியல் சொல்லப்படல சரி, கணக்கியல் இல்ல சார். கணக்கியல் சொல்லப்பட இல்லை. இந்த நாளிலையும் அப்படின்னு அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்பது பொருளோ? ஒருவர் வடை மோதகம் வாய்ப்பன் சாப்பிட்டாருன்னா அவர் வடை மோதகம் சாப்பிட்டாருன்னு சொன்னா இல்லைன்னு சொல்றதோ? அவர் சாப்பிடாமல் பட்டினி இருந்தவர் கருத்தோ? விளங்க பிள்ளைகள் இந்த இடம் இதுல சொல்லப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பம், வணிக முகாமைத்துவம், சட்டம் மற்றும் பன்னாட்டு மொழிகளை கற்றல் போன்ற துறைகளில், காணாதற்கு போன்ற துறைகளில் என்றும் சொல்லி இருக்கிறேன். ஏண்டா இன்னும் இருக்கு. இந்நாட்டு இளைஞர்கள் அக்கறை காட்டுகின்றனர். சரியா? சில வேளைகள்ல அந்த போன்ற துறைகளில் இல்லாவிட்டாலும் கூட பன்னாட்டு மொழிகளை கற்பதில் இந்நாட்டு இளைஞர்கள் அக்கறை காட்டுகிறார்கள் என்றால் நாங்கள் ஆமென்று தான் போட வேணும். ஏன்னா 5 விஷயத்துல அக்கறை காட்டுகிறோம். பன்னாட்டு மொழிகளை கற்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றால் காட்டுகிறோம். சரிதானே? கைத்தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்நாட்டு தொழிற்படைக்கு ஆங்கில மொழி தேர்ச்சியும் உயர் பயிற்சியும் வழங்குதல் வேண்டும். கைத்தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்நாட்டு தொழிற்படைக்கு ஆங்கில மொழி தேர்ச்சியும் உயர் பயிற்சியும் வழங்குதல் வேண்டும். 1 2 ஏன் 3? இங்க கைத்தொழிலை பற்றி சொல்ல இல்லை. தகவல் தொழில்நுட்பத்தை தான் சொல்லப்படும். கைத்தொழிலை பற்றி சொல்ல இல்லை. பணிகளின் ஏற்றுமதி, சேவைகள் ஏற்றுமதியை பற்றி தான் சொன்னது. அது பின்னர் இக்கைத்தொழிலை என்று சொல்லி இக்கைத்தொழில், அதாவது சேவைகள் துறையினை கைத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த தொழிற்படைக்கு ஆங்கில தேர்ச்சியும் உயர் பயிற்சியும் வழங்க வேணுமா இல்லையா என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது. இதுக்குள்ள இல்லை தகவல். விளங்க சொல்றது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கைத்தொழிலின் அபிவிருத்தி அல்ல, பணிகள் ஏற்றுமதி. பின்னர் அது அந்த பந்தி அவர்கள் சொல்லுகிற போது அந்த பகுதியை இத்துறையில் என்று சொல்லி சில இடத்தை சொல்லுகிறாங்க. இத்துறையில் என்று சொல்லி சொன்ன சரிதானே? இத்துறையில் இடத்துல அந்த கைத்தொழிலை என்று சொல்லி இருக்கிறார்கள். இக்கைத்தொழிலை இக்கைத்தொழிலினை அபிவிருத்தி செய்வதற்கு எந்த கைத்தொழிலினை? பணிகளை ஏற்றுமதி. அதைத்தான் குறிப்பதற்கு இக்கைத்தொழிலை என்று சொன்னார்களே தவிர சாதாரணமா கைத்தொழில் என்று சொல்லுகிறது இண்டஸ்ட்ரியல். அதுக்கும் இங்க சொல்லப்படையில் எங்களுக்கு தெரியாதது. சரிதானே? சரி, இலங்கையில் தொழிற்படைக்கு நியாயமான சம்பளம் ஒன்று வழங்கப்படாமையின் காரணமாக தொழிற்படைக்கான செலவு குறைந்துள்ளது. கூற முடியாது, தெரியல, எங்களுக்கு தெரியல. ஆனா செலவு குறைவென்று சொல்லி இருக்கு. நியாயமான சம்பளம் வழங்கப்படுதா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் எங்களோட பொது அறிவை பாவிச்சு இல்லை நியாயமான சம்பளம் வழங்கப்படுது என்று சொல்லியும் சொல்ல போகிறாங்க. தெரியாது. செலவு குறைவாக இருக்கு. சரி, அதுக்கு காரணம் நியாயமான சம்பளம் கொடுப்படாமையாண்டு உரைப்பகுதியில தகவல் இல்லை. நாங்கள் 3 தேசிய உபாயம் ஒன்றை தயாரித்தல், ஏற்றுமதியை விரிவுபடுத்தல் ஆகிய 2க்கும் இடையே காரணகாரிய தொடர்பு காணப்படுகிறது.
தேசிய உபாயம் ஒன்றை தயாரித்து இருக்குதா தேசிய உபாயம் தொடர்பாக எங்க இருக்குது இந்த உபாயம்ன்றது? நான் தேடி பிடிப்போம். அந்த உபாயங்களை மேற்கொள்வதன் மூலம், அப்படியா? உச்ச பணிகள் உபாயங்களை மேற்கொள்வதன் மூலம். கேள்வி என்ன சொல்லியிருக்கிறார்? தேசிய உபாயம் ஒன்றை தயாரித்தல், ஏற்றுமதியை விரிவுபடுத்தல் ஆகிய இரண்டுக்கும் இடையே காரண காரிய தொடர்பு காணப்படுகிறது. சாதாரணமாக நார்மலாவே பார்க்கலாம் பந்தி சேவை பந்தி தேவையில்லை. நான் பந்தியில இந்த உபாயத்தை பற்றி பேசி இருக்கா என்பதை நாங்க கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லாவிட்டால் எங்களுக்கு தெரியாதல்லோ. உபாயம் ஒன்றை தயாரிக்கிறதுக்கு ஏற்றுமதி, அங்க பணிகளை ஏற்றுமதி என்று இங்க ஏற்றுமதி என்று ரெண்டுக்கு காரண காரிய தொடர்பு. சரியோ? அதாவது ஏற்றுமதியை விரிவுபடுத்துவதற்கு உபாயம் தேவையாக இருக்கிறது என்பதனால நாங்கள் ஒன்று என்று போடலாம். இந்நாட்டில் காணப்படும் வணிகங்கள் அறிவு தொகுதிகளை வெளி மூலங்களுக்கு கையளித்து வருமானம் ஈட்டுதல் இப்பந்தியின் ஒரு குறிக்கோளாக அமைந்துள்ளது. 2 இல்ல பாப்போம். சரியா? 3 வரும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. தகவல் தொழில்நுட்பவியலை அபிவிருத்தி செய்தல், வணிக செயல்முறையை வெளி மூலங்களுக்கு கையளித்தல் என்பன ஆற்றல் வாய்ந்த தேர்வுகளாக இருக்கு. இதனுடைய பொருள் என்ன? தகவல் தொழில்நுட்பவியலை எங்க மேல எங்க சொல்லியிருக்கையா? கேள்வியில சொல்றீங்களா? தகவல் தொழில்நுட்பவியலை அபிவிருத்தி செய்தல், வணிக செயல்முறையை வெளி மூலங்களுக்கு கையளித்தல் என்பன. வணிக செயல்முறையை வெளிமூலங்களுக்கு கையளித்தல் என்பது வணிக செயற்பாடுகள், அதாவது வெளிநாட்டாக்களை கொண்டு வந்து இதுக்குள்ள ஈடுபடுத்துறது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். தகவல் தொழில்நுட்ப மக்கள் கொஞ்சம் கவனம் எடுங்கோ, மக்களை கவனம் எடுங்கோ பிளீஸ். அப்போ இந்த பகுதியை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். தகவல் தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்கிறதும் வணிக செயல்முறையை வெளிமூலங்களுக்கு கையளிப்பதும் என்று சொல்லி கேள்வியில சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை பாருங்க. இந்நாட்டில் காணப்படும் வணிகங்கள் அறிவு தொகுதிகளை வெளி மூலங்களுக்கு கையளித்து வருமானம் ஈட்டுதல் இப்பந்தியின் ஒரு குறிக்கோளாக அமைந்துள்ளது. இந்த அறிவு தொகுதிகளை கையளித்தல் என்பது அது தெரியாது. வணிகங்களை கையளித்தல் என்பது ஓரளவுக்கு நாங்கள் ஓம்போல் ஏற்றுக்கொண்டாலும் அறிவு தொகுதியை வெளியில கையளிக்கிறது என்கிறத பற்றி இங்க ஒன்றும் பேச இல்லை. நாங்கள் 3வதுக்கு தான் போக வேணும். எங்களுக்கு அதை நிச்சயப்படுத்தி சொல்ல முடியாது. தகவல் தொழில்நுட்பம், வணிக செயல்முறை, அறிவை அடிப்படையாக கொண்ட செயல்முறை ஆகிய அனைத்துக்கும் அடிப்படையாக அமைவது அறிவே ஆகும். தகவல் தொழில்நுட்பம், வணிக செயல்முறை, அறிவை அடிப்படையாக கொண்ட செயல்முறை ஆகிய அனைத்துக்கும் அடிப்படையாக அமைவது அறிவே ஆகும். இதுல சொல்லப்பட்டிருந்தால்தான் ஒன்றுக்கு போகணும். நாங்கள் நிச்சயமா சொல்லல. இதுல தகவல் தொழில்நுட்பம், வணிக செயல்முறை, அறிவை அடிப்படையாக கொண்ட செயல்முறை ஆகிய அனைத்துக்கும் அடிப்படையாக அமைவது அறிவே ஆகும். இங்க ஒரு இடமும் அந்த அறிவு சம்பந்தமாக பேசி இல்லை பாருங்க. சொல்லப்பட்டில்லை. இங்க கல்வி, ஆங்கில மொழி தேர்ச்சி, உயர்ந்த பயிற்சி அளிக்க தொழிற்படையினை இலங்கை அதிகரித்துக் கொள்ள வேணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுல கூட நாங்கள் அறிவு என்று சொல்லி தனி வார்த்தையால எடுக்கவும் மேலாது. சரிதானே? நாங்கள் இதுக்கு 3 என்கிற விடைக்குத்தான் போறோம். இல்லை என்று சொல்லி மறுக்கவும் மேலாதுமா. ஏனென்றால் ஆங்கில மொழி, கல்வி என்று சொல்லப்பட்டிருக்கு. உயர்ந்த பயிற்சி என்பது ஒரு அறிவு அல்ல, அது திறன் சார்ந்ததாகவும் இருக்கலாம். அப்ப நாங்கள் நிச்சயிக்க முடியாது என்று போகிறது தான் இருப்பதுக்குள்ள பொருத்தமாக இருக்கும். இல்லை என்றால் அறிவு தேவையில்லை என்ற மாதிரியாக போயிடும்.
தகவல் தொழில்நுட்பம், வணிக செயல்முறை, அறிவை அடிப்படையாக கொண்ட செயல்முறை ஆகியவற்றுக்கு அடிப்படையாக அமைவது அறிவு என்பதை நாங்கள் இல்லை என்று சொன்னோம்னால் அப்ப அறிவு தேவை இல்லை என்ற பொருளுக்கு போயிடும். அதை விட இது பொருத்தமான விடையாக இருக்கும். இந்நாட்டில் ஆங்கில சட்டம் நடைமுறையில் இருப்பதன் காரணமாக பொதுநலவாய நாடுகளிலிருந்து வருகின்ற தொழில் முயற்சிகளுக்காக இலங்கை தொழிற்படையினரை பயிற்றுவிப்பது இயலுமாய் இருக்கிறது. ஆமா, கவனிங்க. இந்நாட்டில் ஆங்கில சட்டம் நடைமுறையில் இருப்பதன் காரணமாக, இந்நாட்டில் ஆங்கில சட்டம் நடைமுறையில் இருப்பதன் காரணமாக ஒத்த சட்டம், ஆங்கில சட்டத்துக்கு ஒத்த சட்டம். இலங்கையின் சட்ட முறைமை ஆங்கில சட்டத்தினை குறிப்பாக, அந்த குறிப்பாக என்பதை விடுவோம், ஆங்கில சட்டத்தினை அடிப்படையாக கொண்டிருப்பதனால், இலங்கையின் சட்டமுறை இதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில சட்டத்தினை அடிப்படையாக கொண்டிருப்பதனால். பாருங்க, இலங்கையின் சட்டமுறை ஆங்கில சட்டத்தினை அடிப்படையாக கொண்டிருப்பதனால். அங்க கேள்வியில் என்ன சொல்லி இருக்குது? இந்நாட்டில் ஆங்கில சட்டம் நடைமுறையில் இருப்பதன் காரணமாக. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? விளங்குதா சொல்லுகிறது? இலங்கையின் சட்டம் ஆங்கில சட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆங்கில சட்டத்துக்கு ஆங்கில சட்டம் இலங்கையில நடைமுறையில் இருக்குதா? இல்ல. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்நாட்டில் ஆங்கில சட்டம் நடைமுறையில் இருப்பதன் காரணமாக என்று சொல்லு. சரியா? அங்க பந்தியில என்ன சொல்லப்பட்டிருக்குது? இலங்கையின் சட்டம் ஆங்கில சட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்குது என்று சொல்லு. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குல்ல? தெளிவான வேறுபாடு. அங்க மேல சொல்லப்பட்டிருக்கு ஆங்கில சட்டத்தை அடிப்படையாக கொண்டதாக இலங்கை சட்டம் இருக்கு. இதுல சொல்லப்பட்டிருக்கு ஆங்கில சட்டம் இலங்கையில் நடைமுறையில் இருக்கு. சரியா? அப்ப ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு இருப்பதனாலதான் அங்க இல்லை என்று. ஆனா பார்க்க ஆம் என்பது போலதான் விடை இருக்கு. மேலோட்டமா பாக்குற போது சரி ஆம் கண்டுபிடி அழிச்சு போடுவோம் நாங்களா. இந்த ஆங்கில சட்டம் நடைமுறை இருக்கிறதால இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்நாட்டில் ஆங்கில சட்டம் நடைமுறையில் இருப்பதன் காரணம். ஆனா அதுக்கு மூன்றாவது ஆன்சர் பண்ணல சார். நாட்டுல ஆங்கில சட்டம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது தானே சார். அப்படி ஒரு சந்தேகம் வருதா? பாப்போமா, பாருங்க. இலங்கையின் சட்ட முறைமை ஆங்கில சட்டத்தினை, அந்த குறிப்பாக ஒப்பந்தங்கள், கம்பெனிகள் தொடர்பிலான சட்டங்களை, அதை பிரேக்கெட் பண்ணி விடுவோம். இலங்கையின் சட்ட முறைமை ஆங்கில சட்டத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதனால் இதுல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கு இலங்கைக்கு என்று சொல்லி தனியாக ஒரு சட்ட முறை இருக்குது. அது ஆங்கில சட்டத்தை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றிருக்கிறது என்கிற செய்தி இதுக்குள்ள எங்களுக்கு கிடைக்குது. ஆனா ஆங்கிலம் இருக்கா இல்லையான்னு தெரியாது பந்தியிலே ஆங்கில சட்டம் நடைமுறையில இருக்கா இல்லையா? நல்ல கேள்வி, அது பொருத்தமானது. சரி, அது உங்களோட அபிப்பிராயத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். சரிதானே? இல்லை நாம ஒரு முடிவுக்கு வந்துட்டா மாற்றவே மாட்டோம் அப்படி இல்லை தானே. ஆங்கில சட்டம் நடைமுறையில இருக்கா இல்லையா என்கிறது தொடர்பில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனா இந்த கேள்வியின் பிரதானமான விடயம் என்னென்றால் இலங்கையில தொழிற்படையை பயிற்றுவிப்பதற்கு இயலுமாக இருப்பதற்கு ஆங்கில சட்டம் நடைமுறையில் இருப்பது காரணமாக இருக்குதா என்பதுதான். சரி, நாங்கள் இதுக்கு 3 என்கிற விடையை ஏற்றுக்கொள்வோம். சரிதானே? அவருடைய விட சரி. என்னன்னா ஆங்கில சட்டம் நடைமுறையில் இருக்கா இல்லையா என்பது தொடர்பில் தெளிவான விடயம் உரைப்பகுதியில இல்லை. இலங்கையினுடைய சட்டம் ஆங்கில சட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கில சட்டம் இலங்கையில நடைமுறையில இருக்குதா இல்லையா என்கிறது தெளிவாக இல்லாததால நாங்கள் 3 என்கிற விடைக்கு போவோம். சரி, ஆங்கில சட்டத்தை அடிப்படையாக கொண்ட இலங்கையின் சட்ட முறைக்குரிய 3 விசேட சட்ட வகைகள் இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இல்லை, தெளிவாகவே இல்லை. 2 சட்ட முறைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாகவே இல்லை. ஏன்னா
இந்த கேள்வியில ஒரு மயக்கம் ஒன்று இருக்குது. இந்த 9வது கேள்வியில அதுல இனி இந்த புள்ளியியல் திட்டத்தில் என்ன விடையை கொடுத்திருந்தார்கள், இந்த வினாவை தயாரித்தவர்கள் என்ன தீர்மானத்துக்கு வந்திருந்தார்கள் என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்லுகின்றது. இதற்குரிய புள்ளியியல் திட்டம் என்னிடம் இல்லை. ஆகவே நாங்கள் 2வதா 3வதாங்கிறதுல ஒரு சந்தேகம் தொடர்ச்சியாக இருக்கு. ஆனால் 3ஐயும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நான் சும்மா அடம் பிடிக்க கூடாதான இல்லை இல்லை இதுதான் என்று சொல்லி 2மே பொருத்தமாக இருக்கு. நீ அவர்கள் எந்த வகையில இதை அணுகியிருந்தார்கள் என்று தெரியவில்லை. சரி, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். இது ஒரு லேர்னிங் தானே, என்ன பயிலுதல் தானே. அப்போ ஒரு கேள்வியை எப்படி பார்க்கிறோம், நுணுக்கமாக வாசிக்க வேணும் என்பதை இது சொல்லித் தருகிறது. ஆங்கில சட்டம் நடைமுறையில் இருத்தல் என்கிற அந்த சொற்றொடர் நாங்கள் மிக நுணுக்கமாக பார்க்கிறோம். அது பந்தியில இருக்கிற பொருள்ல இருந்து வேறுபட்டு இருக்கிறது என்கிறதை கற்றுக்கொண்டோம். சரி, எல்லோருக்கும் நன்றி. 10 மணி 6 நிமிடங்கள் 6 நிமிஷம் கூட எடுத்திருக்கிறேன். ரெக்கார்டிங்க ஓஃப்ல வைக்கிறேன். அந்த அளவோட போகிறார்களுக்கு பாய் பாய், குட் நைட். எதுவும் பேச வேண்டி இருப்பவர்களுக்காக 1 நிமிடங்கள் நான் காத்திருக்கிறேன்.